போற்றி கையிலே போற்றி போற்றி சிற்றம்பலம் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சிவஞான அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, என் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சைவ நன்மணி அவர்களே, மெய்யன்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அன்புக்குரிய மனங்கணிந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமானுடைய திருவுருளால் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நாம் திருமந்திரத்தை இதுபோல ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறையோ ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ தொடங்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது நமக்கு அமைந்திருக்கிறது. சங்கரா கல்லூரியில் என்னை அழைத்த பொழுது நான் கொஞ்சம் தயங்கினேன். இப்போ போயிட்டா தினம் கூப்பிட்டா என்ன பண்ணுறது, இல்லை வாரம் கூப்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன், இல்லை நீங்கள் தொடக்க விழாவுக்கு வாங்க, தொடங்கி வைக்க சொன்னாங்க, வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடி நாங்கள் வேறு பார்த்துக்கணும்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். அதனால் இன்றைக்கு இருக்கிற அந்த இணையதள வகுப்பெல்லாம் நான் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டேன். இன்றைக்கி வேணாம்னு சொல்லிட்டேன். மலேசியா இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமையா மலேசியா மக்கள் திருமந்திரம் படிப்பாங்க. திருமந்திரம் இன்னும் ஒரு வகுப்பு, காலையில் ஒரு வகுப்பு நிறுத்திட்டேன். சங்கரா கல்லூரிக்கு வருகின்ற பொழுது ஐயா கூடவே வரேன். நான் சும்மா ஒரு ஃபோன் பண்ணேன், ஐயா காஞ்சிபுரம் வரேன், காலையில் தான் எனக்கு விழா, வகுப்பு முடிஞ்சு போகுது, வழக்கம் போல் மாலையில் வச்சுக்கலான்னா, ஐயோ ரொம்ப தாராளமாக வச்சுக்கலாம். உடனே அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எத்தனையோ வேலை இருந்திருக்கலாம், அதெல்லாம் சொன்னால் நீங்கள் வரீங்களா சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணேன்ட்டு உடனே அவங்க ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ் தான் நான் கொடுத்தேன். அது எப்படியாவது அதை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் ஐயாவுக்கு இருக்கிறது நாம் மகிழ வேண்டிய ஒன்று, நம்முடைய தவம் அது. அவரும் கூடவே வந்தாங்க. அங்கே வந்ததில் என்ன வரும்னா, அவங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்க, ஆர்கனைசர்ஸ் மாதிரி ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை அவர் கூப்பிடுவோம். காலையில் நான் வைக்கிறேன், மாலையில் நீங்கள் வச்சுங்க. எனக்கு அதில் ஒரு தடை இல்லை. ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம அங்கே சொல்லிக்கலாம், ஐயா அது மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை. நான் என்ன பண்ணோம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, ஒரு நாள் வியாழக்கிழமை சொல்லுவேன், ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, இப்படி மாற்றி சொல்லலாம். அதுதான் நமக்கு என்ன பெரிய நூலை நாம் எடுத்திருக்கிறோம். அதுக்கு காஞ்சி மக்கள் நீங்களெல்லாம் நல்ல ஆதரவு தரீங்க. ஒரு நல்ல ஒரு அமைப்பாளர் இங்கே இருக்கிறார் என்பது எல்லாம் பெருமானுடைய திருவருள். அதனால் நம்ம கூடிய வரையில் எல்லாவற்றையும் சொல்லலாம் என்று தான் 3ஆம் தந்திரம் இப்பொழுது அஷ்டாங்க யோகத்தில் இப்போ இருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்னாலே நம்முடைய கட்சி திருமேற்றளிகள் திருக்கோயிலில் தான் நாம் இங்கேயும் சொன்னோம், அங்கேயும் பிராணாயாமத்தை பற்றி பேசணும். அடுத்து ஆசனம் என்பதில் நாம் வேகமாக சொன்னது, சும்மா அந்த உங்கள்கிட்ட புத்தகம் இருக்குதா இல்லைன்னு தெரியல, குறிப்பு இருக்காது. இந்த 3-4வதுல எப்படி ஆசனம், பத்மாசனம், குக்குடாதனம் என்றெல்லாம் எப்படி போடுறதுன்னு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம அறியாமலே இறைவன் என்ன செய்கிறான், குழந்தைங்க உட்கார்ற பொழுது இப்படி குத்துக்கால் எடுத்து தான் உட்காரும், இப்படி உட்காரும். அதுதான் குக்குடாசனம். அந்த மாதிரி இருக்கிறது. நம்முடைய மகாபிரிவர் பார்த்தால் சில சமயம் அப்படி உட்கார்ந்துருப்பார். அதுதான் குக்குடாதனம்ன்றாங்க. இப்போ நம்முடைய உடம்பினுடைய வலிமையும் இதையும் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அந்த மாதிரி குக்குடாரத்தில் உட்கார்ந்துட்டு கையை ஊன்றாமல் எழுந்துக்கணும். அது அவ்வளோ சுலபம் கிடையாது. பெண்கள்லாம் செய்வாங்க, ஏன்னா அவங்க சமையலில் அடிக்கடி உட்காந்துக்கான்னு எழுந்துக்கிறாங்க இல்லையா. இப்போ நிற்கிறாங்க இல்லையா. இருந்தாலும் அவங்கள எப்படியாவது உட்கார்ந்துக்கிட்டே எழுந்துக்கிறப்ப அவங்களுக்கு சுலபமாக இருக்குது. நமக்கு அந்த மாதிரி பழக்கமே இல்லை. அதனால் ஆசனங்களில் ஆசன முறைகள் அவங்க யோக பயிற்சின்னு சொல்கிறாங்க, திருமந்திரத்தினே அவர் சொல்கிறார். பத்மாசனம் முதல்ல, ஸ்வஸ்திகாசனம் இப்படி போட்டு இப்படி போடுறாங்க இல்லையா, இந்த பக்கம் இப்படி போடுவாங்க, ஸ்வஸ்திகாசனம் சொல்லுவாங்க. அடுத்து வஜ்ராசனம், அடுத்து குக்குடாதனம். இந்த 4ம் மிக முக்கியம். இப்போ நாள்தோறும் பயிரெல்லாம் சுலபம், ரொம்ப கஷ்டம் கிடையாது. அப்படின்னா அதுதான் அவங்க எழுதுகிறார். அதை நாம் அன்றைக்கி வேகமாக அன்றைக்கி சொன்னோம். துருசில் வலக்காலை தோன்றவே மேல் வைத்து அரிய முழந்தாளில் அங்கையை நீட்டி. உங்ககிட்ட அது இருக்காது, இப்போ நான் கொடுத்த நோட்ஸ் இருக்காது, போன முன்ன கொடுத்தது அது. ருசியடும் உடல் சிவ்வே இருத்தி பரிசு பெறுவது பத்ராசனம் என்று சொல்கிறேன். பத்மாசனத்திலிருந்து வலக்காலை எடுத்து இடம் முழந்தாள் மேலாக ஊன்றி, இடம் முழந்தாள மேலே ஊன்றி 2 கைகள் வலக்கை முழந்தாளின் மேல் நீட்டி, 2 கைகளை வலக்கை முழந்தாள் மேலே இப்படி நீட்டி உடலை நேராக நிறுத்தினால் அதுதான் வாள் போல, ஒரு வாள் போல இருக்குமா. இந்த கையை இப்படி வைத்துக்கொண்டு இப்படி வைக்கிறது வாள் போல இருக்குமா, அதுதான் பத்திராசனம். பத்திரம்னா வாள்னு அர்த்தம்.
பத்திரகாளி பத்திரகாளின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வாழ் வைத்து கொண்டிருந்தால் அந்த மாதிரி பத்திரகாளின்வாங்க. அந்த மாதிரி பத்திரம் என்பது குறுவாள் அல்லது வாழ், அதுபோல் அந்த உடம்பு நிற்பது என்று சொல்கிறார். அடுத்து குக்குடாசனம் சொல்கிறார். குக்குடம் என்றால் கோழின்னு அர்த்தம். கோழி கோழி போல் அந்த 2 காலில் அப்படி நிற்பது என்பது இருக்கு இல்லையா, அது குக்குடாசனம் சொல்கிறாங்க. ஒக்க அடியினை ஊருவில் ஏறிட்டு, ஊரு என்றது அந்த தொடையில் அழுந்த ஊன்ற வேண்டும். பத்மாசனத்தை வைத்த கைகளை அழுந்த ஊன்றி உள்ளே வந்து நிலத்தில் அப்படி ஊன்றி முயன்று முழங்கை அளவாக மேலே நிற்றல். நாம் அப்படியே ஊன்றி கொண்டு அப்படி நிற்கிறோம் இல்லையா, நிற்கணும். அந்த 2 கால் எப்படி கோழியோ அல்லது சேவலோ இருக்குதோ அதே போல் நம்ம கைகள் அப்படி இருக்கும். கை மற்றெல்லாம் உடம்பு மேலே இருக்கும், கைகள் மட்டும் கீழே இருக்கும், கால்கள் போல. அது இருந்தால் அது வீழாமல் நிற்கணும்னு சொல்கிறார். அது வேறு அவர் கிண்டல் பண்ணுறார் திருமூலர். நிற்கிறேன்னு சொல்லாமல் வீழாமல் நிற்றல் தான் கூடாது, வீழ்ந்துறதுக்கு கூடாது, விழக்கூடாது என்று ஒரு விஷயம் சொல்கிறார். அந்நிலை கோழி வடிவாக இருக்கும் குக்குடாதன்றார். அப்புறம் இன்னொரு ஆசனம் சிங்காசனம். நாம் அன்னைக்கு சொன்னது, பிருஷ்டங்கள் எல்லாம் குதிகால் மேல் நிற்கும்படியாக கால் விரல்களை நிலத்தில் ஊன்றி குதிகால்கள் மேலே நிற்கும்படியாக எழுந்து முழங்கால்கள் கைகளை வைத்து எளிதில் இருப்பது ஒரு வகை, அது ஒரு வகையான குக்குடாசனம். சிங்காசனம் அதே கொஞ்சம் மாற்றி 2 கைகள் 2 முழந்தாளுடைய புகப்பெய்து 2 பாதங்களிலும் படுமாறு நீட்டி வாயை திறந்து கொண்டு, வாய் திறக்கணுன்றான், வாய் திறந்து கண்ணை நல்லா விடிக்கணுன்றான், விடியை நன்றாக விடித்து கொண்டு வாயை திறந்து கொஞ்ச நேரம் இருக்கணும் என்று. இதெல்லாம் இந்த காற்று உள்ளே போவதற்குள்ள சில வழிகள் அப்படின்றாங்க. பொதுவாக பிராணாயாமம் ஏன் என்று சொன்னால் காற்று வாய் வழியாக போகக்கூடாது என்பது நம்முடைய கொள்கை. பாம்பு தான் அந்த வாய் வழியாக காற்று உண்ணும் என்கிறார்கள். நமக்கு வாய் வழியாக போனால் குற்றம்ன்றாங்க. ஆசனம் போடுகிற பொழுது அந்த வாயை திறந்திருக்கணும், உள்ளே காற்று உள்ளே போகக்கூடாது, வாய் விட்டு திறந்திருக்கணும் என்று சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் சில ஆசனங்களை கூறுறார். இதில் கோமுகாதனம் வீராதனம் சுகாதனம் சொஸ்திகாதனம் என்பவற்றையும் கூறியிருப்பார். அவை கிடையாது ஒழிந்தன. அவர் எத்தனையோ நான் வரிசையாக சொல்லியிருக்கிறார். இந்த ஆசனம்னா நான் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் சொல்லலைன்னு சொன்னால் இருந்திருக்கும், அது இல்லாமல் போயிருக்குதுன்னு எழுதுகிறாங்க. எனவே அந்த வகை ஆசனங்களை பிற நூலின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மற்ற நூலில் அது இருக்கிறது, ஆசனம் தானே, அதை தெரிந்து கொள்ளலாம் என்று எழுதுகிறாங்க. அப்புறம் சொல்கிறார், பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சுத்திரம் சொஸ்திரம் வீரம் சுகாதனம் ஓர் 7ம் உத்தமமாம். 7 ஆசனங்கள் உத்தமமாக இருக்கின்றது. முது ஆசனம் 8 இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் 8 64, 10 100, 10 100 100க்கு மேல் பல ஆசனம், ஒன்றல்ல 2 அல்ல, பல ஆசனங்கள் இருக்கின்றன என்று. அதெல்லாம் வேண்டியதில்லை, உங்களுக்கு இருக்கலாம், அப்படிலாம் வேண்டியதில்லை, நான் சொன்னது மட்டும் போதும் என்று சொல்கிறேன். அதனால் பத்திரம் கோமுகம் பதுமம் சிங்கம் திறம் வீரம் சுகம், திராசனம் சுகம் இவை உத்தம ஆசனம். அவற்றோடு உத்தமோத்தான ஆசனமாக முதலில் கூறப்பட்ட சொஸ்திகானம் உத்தமோத்தம், அதான் உயர்ந்ததாக இருக்கிறது. அதுவும் கூட சிறப்புடைய ஆசனங்கள் 8 என்று நாம் அன்றைக்கி பார்த்தது. அதான் அது 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 ஒரு முக்கியமாக நம்ம புத்தகம் இல்லாமல் பார்க்கணும். அதனால் அது உங்களுக்கு நோட்ஸில் இருக்கும், நீங்கள் பார்த்துங்க. அதில் ஒரு விஷயம் அன்றைக்கி சொன்னது தான். அது நச்சினார்க்கினியர் என்ன சொல்கிறார், ஆசனங்களை பற்றி சொல்கிற பொழுது, உரையில் அவர் எழுதுகிற பொழுது, நிற்றல் இருத்தல் கிடத்தல் நடத்தல் என்று ஒத்த 4 ஒல்கா நிலையோடு இன்பம் பயக்கும் சமயம் முதலிய அந்தமில் சிறப்பின் ஆதனமாகும் என்று. அந்தமில் சிறப்பு ஆசனம் எவ்வளவு ஆசனங்கள் வரையறை செய்யலை, இதெல்லாம் ஆசனங்கள்னு சொல்கிறார். அவர் சொல்கிறதுல நிற்றல் இருத்தல் கிடத்தல் நடத்தல்ன்றார். நிற்பது இருப்பது கிடப்பது நடப்பதும் கூட ஆசனம்ன்றார். அப்போ நடைப்பயிற்சி எவ்வளோ மிக முக்கியம் நாம் சொல்கிறோம். அதேவர் நிற்கிற பொழுது ஆசனங்களை கற்றுக்கொள்கிற பொழுது அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், சாதாரணமாக நில்லுங்க, கொஞ்சம் கண்ணை மூடி பாருங்க. நின்று கொண்டு கண்ணை மூடினீங்கன்னா நிற்க முடியாது. அதுக்காக சொல்கிறேன், அந்த நல்ல தைரியம் இருந்தால் முடியும்.
என்னாச்சுன்னு தெரியல. அதனால் நடைமுறையில் கண்ணை மூடிக்கொண்டு காரை மூடிக்கொண்டுலாம் நம்ம நடக்க முடியாதுன்றாங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் இன்னொன்று, நிற்கிற பொழுது ஒரு காலை எடுத்து ஒரு கால் மேலே வைத்து கொண்டு நிற்கணும். அது ஒன்று இருக்குது. அல்லது ஒரு காலை வைத்துக்கொண்டு 2 கையை மேலே தலைக்கு மேலே கூட்டி உயரத்துக்கு சிரசை இது கும்பிட்றோம் இல்லையா, சிறங்கோவியார் ஓங்கி வைக்கின்ற மாதிரி அந்த கையை தூக்கி நிற்கணும். இதெல்லாம் நல்லதுன்றாங்க. அதான் நிற்றல் என்றதை இவர் சும்மா நிற்கிறதில்ல, இதெல்லாம் நிற்றல் முறை. கிடத்தல் முறை, படுக்கின்ற முறை சாந்தி ஆசனம் என்பது படுக்கின்றது. படுத்துக்கொண்டு ஒன்றுண்டா சிந்திக்கிறது. உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை கொஞ்சம் கொஞ்சமான உறுப்புகளை எண்ணுதல் என்றது அதுக்கு கிடத்தல் என்று சொல்கிறாங்க. இருத்தல் இப்போ சொன்ன ஆசனம். ஆமாம், ஊன்றி ஊன்றி சரிதான், அதான் நின்று செய்கிறது. கையை எடுத்து கையை நீக்கினார். அதான் உயரிக்கிற சூரியனை கவர்வது போல கையை ஆசனம் தான், ஆசனம் தான், ஆசனம் தான். தவன் செய்யறதுல அந்த ஆசனம், அந்த ஆசனம் சொல்கிறான், செய்கிறான். இப்போ இல்லை, அதே தான் ஆசனம் தான், அது ஆசனம் தான். நீங்கள் இதெல்லாம் சாதாரணமாக படிச்சுட்டு போயிடுறோம். கொக்கொக்கு கும்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சித்த விடத்துன்னு சொல்கிறாங்களே, கொக்கு எப்படி நிற்குதுன்னா ஒரு காலம் நிற்கும். அந்த மாதிரி நாம் ஒரு குறிக்கோளை எய்ய வேண்டும் என்றால், மனசனுடைய குறிக்கோளை நாம் இணைய வேண்டும் என்றால் சரியான நேரத்தில் அதுபோல் நிற்க வேண்டும் என்று தான் சொல்கிறாங்க. அதுதான் அந்த கொக்கை வள்ளுவர் கூட கொக்கு கும்பும் பருவத்துன்னு சொல்கிறார். அப்பா சொல்லுவாங்க இதெல்லாம், இந்த குரல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வேற ஒன்று சொன்னாங்க. வள்ளுவருடைய ஆற்றல் என்னன்னு சொன்னால், சில குரலில் ஒரே ஒரு பொருள் தான் எடுப்பார், ஒரு பொருள் எடுப்பார், அது 2த்துக்கு சொல்லுவார். அது என்ன? கூம்பும் பருவம் அமைதியாக இருக்குமா, கொக்க மாதிரி இரு. சரி செயற்பட வேணுமா, கொத்து. அது மாதிரி கொத்து, ஒரே கொக்கு தான். அமைதியாக இருப்பதற்கும் கொக்கு தான், குத்துவதற்கும் கொக்கு தான், ஒன்று தான் எழுதுறாங்க. அதே மாதிரி தலையின் இடிந்த மயிர நேயர்னுவாங்க. தலை ஒரே பொருள் தான் சொல்கிறார், ஓமை ஒன்று தான் சொல்கிறார். முடி இருக்குது, தலையில் இருந்தால் எவ்வளோ சிறப்பாக போட்டு அப்படிலாம் மாறிக்கிறோம், விழுந்தால் தூக்கி போட்டுரும். அழகாக சொல்கிறார் வள்ளுவர், தலையின் இடிந்த மயிர நேயர் மாந்தர் நிலையின் இடிந்த கடைன்னு சொல்கிற பொழுது, நிலையிலே இழியாமல் இருந்தால் தலைமுடி மேலே இருக்கிற முடி மாறி, தலை மேலே இருக்கிற முடி மாறி, நிலை இழந்தீங்கன்னா முடி கீழே விழுந்த மாதிரி என்று ஒரே உதாரணம் தான். அதை என்ன அழகாக சொல்கிறார் என்று பெரிய புலவர் அல்லவா அப்படின்னு அப்பா அடிக்கடி ஏற்று சொல்லுவான். ஆனால் அதெல்லாம் அந்த ஆசனங்கள். அடக்கமுடையவர் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். அந்த விளக்கம் கொடுத்தார் அப்பையா. கொக்கோக்கு கும்பும் பருவத்துன்றதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறார். அது இன்னும் சும்மா இருக்குதுன்னு நினைக்காது, அது வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஓடு மீன் ஓடன்னா அது என்ன பண்ணுதான், கொக்கு தவம் இருக்கிற மாதிரி இருக்குதான். ஒரு காலில் நின்ன உடனே பேசாமல் இருக்குதான். சின்ன மீன்கள்லாம் அப்படி போச்சான், அது பேசாமல் இருக்குதான். அதுக்கு சும்மா இல்லாமல் அதுக்கு போய் என்ன பண்ணிச்சான், அம்மா மீன்கிட்ட சொல்லிச்சான். அது ஒன்றும் கொக்கு நமக்கு கொத்த வரல, அது சும்மா தவஞ்சி எழுதிட்டு இருக்குமா, நீ ஒன்றும் போய் பாரு அப்படின்னு. நீ ஒன்றும் போய் பாரு. பெரிய அம்மா இல்லையா, அது கொஞ்சம் வந்து குத்தி எடுத்து முடிச்சு. சின்ன மீன்கள் சும்மா இல்லாமல் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்குன்னா என்ன அர்த்தம்? எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் வெஜிடேரியனாக மாறிட்டேன்ற நிற்குமா அது இல்லையா? நான் இன்னிலேருந்து வெஜிடேரியனாக மாறிட்டுற மாதிரி அப்படி மூஞ்சி வச்சு அப்படி நிற்குமா, வாடி இருக்குமா கொக்கு அப்படின்னு. அப்பையார் என்ன அழகான பிக்சரைஸ் பண்ணுறார் பாரு. அங்கே என்ன நடக்குதோ அதை அப்படியே மனசில் வச்சுபடியாக பாடுறார். அதனால் ஆசனங்களுக்காக சொன்னேன். ஆனால் நடத்தல் போன்றவை எல்லாம் கூட நமக்கு ஆசனங்கள் என்று நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அதுக்கடுத்து பிராணாயாமம், அதுக்கு தான் நம்ம 12ஆம் பக்கம் நம்ம பார்த்து அது முக்கியமான மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது ஓய்வாக இருந்தீங்கன்னா உபநிடத சாரங்கள் நிறைய புத்தகம் ராமகிருஷ்ணன் போட்டிருக்காங்க. அதில் சில எழுதியிருக்கிறேன். நாத பிந்து, பிரம்ம பிந்து, அமிர்த பிந்து, தியான பிந்து, தேஜோ பிந்து என பிந்து உபநிடதங்கள் 5. இவை கிருஷ்ண யஜுர்வேதத்தை சார்ந்தவை. இவற்றுள் அமிர்த பிந்து என்பது இன்றியமையாதது, அமிர்த பிந்து என்பது இன்றியமையாததுன்ற அதை நம்ம படிக்க வேண்டிய ஒன்றுன்ற. ஆத்ம ஞானத்தை அமிர்தத்தைப் போல் இனிமையாகவும் பிந்துவைப் போல் சுருக்கமாகவும் கொடுப்பதால் இது அமிர்த பிந்து. பிந்துன்னா சுருக்கமாக இருக்குது, பிந்துன்றது ஒரு புள்ளி தானே, பொட்டு மாதிரி. சுருக்கமாக சொல்லுகிறது, இனிமையாக சொல்லுகிறது. எனவே அதுக்கு அமிர்த பிந்து என்று ஒரு இடம் சொல்கிறாங்க. அதில் சில செய்திகள். மனம் என்றால்
சுத்த மனம் என்றும் அசுத்த மனம் என்றும் ரெண்டா சொல்கிறார். மனத்துக்கு சுத்த மனம் என்று ஒன்று, அசுத்த மனம் என்று ஒன்று. இங்கே என்ன எழுதுகிறாங்க, ஆசையில் நாட்டம் இருந்தால் அது அசுத்த மனம், ஆசையில் நாட்டம் இல்லை என்றால் அது சுத்த மனம் என்று எழுதுகிறாங்க. ஆசை இல்லாதன்றாங்க. அந்த அது இது ஒரு வகை. அதை விட இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் அங்கே திருமேற்றில் நான் சொன்னேன். அதாவது ஆசை உள்ளது அசுத்த மனம், ஆசை இல்லாத சுத்த மனம் அல்ல, எண்ணமே இல்லாததான் சுத்த மனம்ன்றான். நீங்கள் நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ, நாம் என்ன நல்ல எண்ணம் எண்ணினால் நல்ல மனம், தீயது எண்ணினால் தீய மனம் சொல்கிறோம். அது அல்ல. மனம் என்பது எதுவுமே இருக்கக்கூடாது. க்ளீன் ஸ்லேட்டுன்றாங்க இல்லையா, இப்போ க்ளீன் ஸ்லேட். அந்த மாதிரி மனசில் எதுவும் எழுதப்படாமல் இருக்கின்ற நிச்சலமாக இருக்கின்ற ஒன்று, அதுதான் சிறந்த மனம் என்று சொல்கிறாங்க. அது எதுவும் படியக்கூடாது, படிந்தால் அது குற்றம் என்று சொல்கிறாங்க. சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப ஆழமாக சில இடங்கள் சொல்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்றது ஆச்சரியமாக இருக்கிறது. 4 அந்தக்கரணம் நாம் சொல்கிறோங்க, மற்றவங்க எல்லாம் 3 தான் சொல்கிறாங்க. மனம் புத்தி அகங்காரத்தோடு நிறுத்திக்கிறாங்க. சைவ சித்தம் சொல்கிறது கிடையாது. எல்லா சமயங்களும் இந்திய சமயங்களை பார்த்தீங்கன்னா சித்தம் சொல்லுவாங்க, அதை மனசு தான் சொல்கிறாங்க, அது சித்தம் பேர் சொல்லுவாங்க. நாம் சொல்லுகின்ற சித்தம் அல்லது. அது ஒரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. அந்தக்கரணங்களில் எல்லாம் 3 தான் சொல்கிறாங்க. இது எந்த அளவிற்கு பிரச்சனையாக போச்சுன்னா, இப்போ நான் மலேசியாவை தான் நடத்துகிறேன், சித்தியாக நடத்துகிறேன். அங்கே ஒரு பிரச்சனை, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா அங்கே சில பேர் படித்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க கேள்வி. அதில் சிவஞான முனிவர் என்ன செய்துட்டார், அப்பா அதுக்கு மறுப்பு கூட எழுதியிருக்காங்க. சிவஞான முனிவர் தான் அதுக்காக என்ன பண்ணுறது, அவர் தான் நம்ம அதுக்காக என்ன பண்ணணும். தொடர்ந்து ஒரு 2 சூத்திரம் வருதுங்க. அந்த 2 சூத்திரத்தில் 3 வகையான கருத்து வேறுபாடுகள் வருது. 2 சூத்திரம் தான் சிவஞான முக்கியமான இடம். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த சித்தத்தை பற்றி வர ஒரு விஷயம். சித்தம் என்றால் என்ன என்று ஆராய்கிற பொழுது சைவ சித்தாந்தம் என்ன மனசுக்கும் சித்தத்துக்கும் வேறுபாடு இல்லை. மற்ற மதங்களில் எல்லாம் மனம்னா ஒன்று, சித்தனா சொல்லிக்கின்றாங்க. நாம் என்ன சொல்கிறோம், சில சமயங்களில் ஆன்மாவை சிந்தைன்னு சொல்லலாம். சிந்தையை சீவன் என்றும் சீவனை சிந்தை என்றும் சில இடங்களில் சொல்லலாம், எல்லா இடங்களும் கிடையாது. சில இடங்களில் இடம் நோக்கி நாம் சிந்தை என்பதை ஆன்மானு கொள்ளலான்றாங்க. அப்போ சித்தம் வேறு தான். சித்தம் என்றால் என்ன என்றால் 3 குணங்கள், சாத்விக ராஜச தாமச குணங்கள் அடங்கி இருந்தால், அது வெளிப்படாது இருந்தால் அது அவ்வியக்தம் மூலப்பகுதின்றாங்க. அதுக்கு பேர் மூலப்பகுதி. சாங்கியர்கள் மூலப்பகுதின்னு சொல்கிறாங்க, நாம் சொல்கிற மாதிரி சொல்கிறது கிடையாது. அடங்கிய நிலை, வெளிப்பட்ட நிலை நாம் சொல்கிறோம். அடங்கிய நிலையில், அதாவது சாத்விக ராஜச தாமச குணங்கள் அடங்கி இருந்தால் அது மூலப்பகுதி, அது மாயை. மூலப்பகுதியை பிரகிருதி மாயை. அது வெளிப்படுகிற பொழுதுதான் அது சமமாக வெளிப்படும். சமமாக வெளிப்பட்டால், சாத்விக ராஜச தாமச குணம் சமமாக வெளிப்பட்டால் சித்தம்ன்றோம். நாம் சித்தத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறோம், எந்த குணங்களும் மேலோங்கி இல்லை. இப்போ நமக்கு ஒரு குணம் மேலோங்கி இருக்குது. என்ன, சாத்விகத்தில் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம சாத்விகத்தில் படிக்கிறதுனால சாத்விகம் மேலோங்கி இருக்கிறது, ராஜசம் தாமசம் கீழே இருக்குது. ஒரு மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னால் கொட்டாவி வரும். ஏன்னா தண்ணி குடிச்சிக்கலான்னு பார்ப்போம், இல்லை காஃபி கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். அப்போ என்னாச்சு, ராஜசம் வந்துடுச்சு, தாமசம் மேலே போயிடுச்சு, சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு குணம் என்பது அழகான உதாரணம் சொல்கிறாங்க, நெருஞ்சி முள் போலன்றாங்க. நெருஞ்சி முள்ளை தூக்கி போட்டோம்னா ஒரு முள் மேலே இருக்கும், கீழே 2 முள் இருக்கும். எப்பவுமே எதோ தூக்கி போட்டால் 3 முள்ளாக இருக்குது. பெருமான் அப்படி படைச்சிருக்கிறான். அது பாலினேஷனுக்காக படைச்சிருக்கிறான் பெருமான், அது இனவீர்த்திக்காக படைச்சிருக்கிறான். தூக்கி போட்டால் ஒரு முள் மேலே இருக்கும், மற்ற 2 முள் கீழே இருக்கு இல்லையா. அதே போலத்தான் நமக்கு 3 குணங்களில் ஒரு குணம் மேலோங்கி இருக்குன்றான். இது இல்லாமல் சமமாக இருந்தால் உங்களுக்கு அது சித்தம். இப்போ பாருங்கள், இதான் விஷயம். சித்தாந்தம் சொல்கிற விளக்கம் இதுதான். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதில் சித்தத்தை சொல்கிற பொழுது சித்தத்துள் தித்திக்கும் தேனேனும் பாடியிருக்கிறாங்க, சித்தத்தை சிவன்பாலை வைத்தாருக்கும் அடியேனும் பாடுறாங்க. எல்லாம் நமக்கு தெரியும். அதே சமயத்தில் மாணிக்க வாசகர் சித்த மலம் அறிவித்துன்னு பாடுறாங்க. நீங்கள் சித்தத்துள் தித்திக்கும் தேன் என்பதை எடுத்துக்கிறதா, இல்லை சித்தத்தை மலம்னு எடுத்துக்கிறதா, சிக்கல் வருது இல்லையா. சித்த மலமா அல்லது சித்தத்துள் தித்திக்கின்ற தேன் என்று சொன்னால் பெருமாள் அல்லவா, அவன் தானே உங்களை இன்பத்தை தருகிறான். அப்போ நீங்கள் எங்கே சொல்கிறது என்றால், ஒரு விஷயம் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். தத்துவத்துக்குள்ளே இருக்கின்ற வரையில் நமக்கு பெருமானுடைய இன்பம் கிடையாது. அறியலாம், முயற்சி பண்ணலாம், கிட்ட போகிற மாதிரி தெரியலாமே தவிர அவனுடைய இன்பம், பரமானந்தம் இன்பம் சொல்கிற இல்லையா, சிவானந்தம், அந்த போகம் நமக்கு தத்துவங்கள் இருக்கின்றவர்கள் இருக்காது.
சித்தத்துக்கு மேல் இன்னும் எத்தனையோ தத்துவம் இருக்குது, எல்லாம் கடந்தாகணும். சித்தத்துக்கு மேல் இருப்பது நம்ம வித்யா தத்துவம் 7, அப்புறம் இந்த சிவதத்துவம் 5, அதெல்லாம் கடந்தால்தான் உங்களுக்கு அந்த பரநிலைக்கு போகும். சித்தத்து வராது. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முயற்சி செய்து சித்தம் வரையில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா மனசை பற்றி விட்டுடுறீங்க, புத்தியை மறந்துடுறீங்க, அகங்காரம் உங்களுக்கு அழிந்து யான் எனது என்ற அகங்காரம் அழிந்து போகிறது, சித்தத்துக்கு வந்துடுறீங்க. சித்தத்துக்கு வந்தால் இந்த 3 குணங்கள் சமமாக இருக்கு இல்லையா, சமமாக இருப்பதே பெருமானுக்கு மகிழ்ச்சியாக இருக்கான். தேறி விடுவான் இவன், பரவாயில்ல இவ்வளோ விட்டு வந்துட்டான் இல்லையா, எனவே அடுத்து வந்து விடுவான் என்று அங்கேயே பெருமான் தன்னுடைய அருளை காட்டுகிறான். சித்தத்திலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா பெருமானுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும், பெருமானுடைய உணர்வு உங்களுக்கு, அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும், லேசாக உங்களுக்கு கிடைக்கும்ன்றான். அதுதான் நாம் சொல்கிறோம். ஆனால் இருந்தாலும் அது குணம் இருப்பதாலே, சமமாக இருந்தால் என்ன மேலோங்கலை, சமமாக இருந்தாலும் குணம் தானே, அந்த குணம் இருப்பதாலே அதை மலம் என்று சொல்கிறோம், சித்த மலம்னு சொல்கிறோம். இதான் வித்தியாசம். சமமாக இருக்கின்ற காரணத்தினாலே பெருமான் மகிழ்கிறான். இது பாஸ் பண்ணக்கூடிய கேஸு, தேரக்கூடிய கேஸுன்னு தெரிஞ்சுக்கிறான் இல்லையா, ஆவரேஜ் அல்ல, ஓரளவு வந்தாச்சு. ஆனால் அது மலம்தான், ஏன்னா குணம் இருப்பதாலே. அப்போ என்ன ஆகிறது, விரிவாக சொல்கிறாங்க. ஆன்மா அது முதல் ஆன்மா, முதல் பிறவியாக இருக்கலாம், எந்த பிறவியாக இருக்கலாம். ஒரு பிறவியை வைத்துக்கொள்ளேன், நம்ம முதல் பிறவி சொன்னால் குழப்பமாக இருக்குன்னா முதல் பிறவி சொல்கிறது கிடையாது. ஒரு எத்தனையோ பிறவி எடுத்து மறுபடியும் வருது, மறுபடியும் வரப்போடுது. ஒருவேளை கேவல நிலையை வைத்துக்கொள்ளும். கேவல நிலையில் ஆணவத்தோடு இருக்குது, அதுக்கு இருக்கிறது கூட ஆணவம் தான், வேறு ஒன்றும் கிடையாது, இருட்டில் இருக்குது. வருகின்ற பொழுது பெருமான் என்ன செய்கின்றான், அந்த ஆணவத்தை நீக்குவதற்காகத்தான் கலை வித்தை அராகம் என்ற 3 தரான். அது வித்யா தத்துவத்தில் இருக்கிறது. சிவதத்துவம் நமக்கு பயன்படாது, சிவதத்துவம் இயக்குவதற்காக உள்ளது. கலை வித்தை அராகம் என்ற 3 தருகிறான். இந்த கலை என்ன செய்கிறது, சிறிது ஆணவத்தை நீக்குகிறது, சிறிது, மொத்தம் கிடையாது. பாசி படிந்த குளத்திலே கல்லை எறிவது போல, ஒரு கல்லை இருந்தால் கொஞ்ச நேரம் அந்த போகுது இல்லையா, பாசி மொத்தம் நீங்கலை, கொஞ்சம் போகுது இல்லையா, அதே மறுபடியும் வந்து கூடிக்கும். அதனால் அதான் சொல்ல, எப்படி நமச்சிவாய் சொல்லிகிட்டே இருக்கணும், ஏன்னு சொல்கிறாங்க, வெட்டினா முடிஞ்சு போச்சு வந்து சேர்ந்து கொண்டாங்க இல்லையா. அதனால் கல்லெறிவது போல கலை என்ற தத்துவம் இருக்கு இல்லையா, அது ஆணவத்தை கொஞ்சம் விளக்குது, அது செயற்படுவது, கலை செயற்படுறது. செயற்பட்ட உடனே அறிவு வித்தை அது கொஞ்சம் தன்னுடைய வேலை காண்பி, அது இன்னொரு கல் எறிகிறது, வித்தை இன்னொரு கல் எறிகின்றது. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த ஆணவம் விலகுறது. அதுக்கப்புறம் இச்சை தன்னுடைய இன்னொரு கல் எறிகிறது. 3 கல் எறியப்பட்டு கொஞ்சம் அதற்கு உணர்வு, எல்லாம் கொஞ்சம் தான், முழுமை கிடையாது. 3ம் தம்முடைய பங்காக கொஞ்சம் கொஞ்சம் அந்த உணர்வை தருகின்றது. அதை வைத்துக்கொண்டு எங்கே அது வரல இருந்தால் உங்களுக்கு எந்த வினையும் கிடையாது, உயிருக்கு எந்த வினையும் கிடையாது. கலை வந்ததாலேயோ, அறிவு வந்ததாலேயோ, இச்சை வந்ததாலேயோ ஒன்றும் கிடையாது. அதுக்கு மேற்பட்டு இது 3 வந்தால் சும்மா இருக்காது இல்லையா. குரங்குகிட்ட பூமாலை கொடுத்த கதை வேற ஒன்றும் இல்லை இல்லையா. அது என்ன பண்ணுது, இந்த 3ம் வந்த உடனே அடுத்து என்ன செய்யலாம் யோசி, பேசாமல் இருந்துட்டு என்ன செய்யலாம் என்று யோசிக்குது அல்லவா. ஒரு சாதாரணமாக உட்கார்ந்து ஒரு பேனா கொடுத்து பாருங்கள், பேனா கூட அப்படி கிரிக்கிட்டே இருப்பான், நான் சும்மா இருக்காது, அது எழுதுகிற கிரிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் இந்த கருவிகள் வந்த உடனே செயற்படுவதற்கு போகிறது இல்லையா, அதுக்கு இம்மீடியட்டாக கிடைப்பது எது என்றால் இந்த குணங்கள் தான். பிரகிருதி மாயக்குள்ளே வந்து குணங்கள் கிடைக்கிறது. குணங்கள் தான் விருப்பு வெறுப்பை உண்டாக்குகிறது. விருப்பு வெறுப்பு வந்தால் வினை வந்து விடுகிறது. அந்த குணம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு விருப்பு வெறுப்பு வராது. அதுதான் நாம் செய்கிற உயிருக்கு வருகின்ற குறை, அதுதான் அங்கே தான் வினை நமக்கு தொடங்குகிறது. எனவே வினை நீங்க வேண்டும் என்று சொன்னால் விருப்பு வெறுப்பு நீங்கணும், விருப்பு வெறுப்பு நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 குணங்களை நாம் நீங்க வேண்டும் என்றுதான் குணங்கெட்டு குணங்களையெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறார். அதெல்லாம் தான் இந்த மனசுக்கு சொல்கிறதுக்காக சொல். நல்ல எண்ணம் கொண்டது நல்ல மனம், தீய மனம்ன்றாங்க. எண்ணம் ஏதும் இல்லாதது சுத்த மனம், அதான் தூய மனம்ன்றாங்க. மனசு தான் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம். விஷயங்களில் பற்றுக்கொண்டால், நான் படிக்கிறது 12ஆம் பக்கம் படிக்கிறேன், உங்கள்கிட்ட அது இருக்குதான்னு தெரியல, இப்போ போன வகுப்பு கொடுத்தது. அதான் மனமே மனிதனுடைய பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம்ன்றாங்க. அப்புறம் உபநிடதங்களில் யோக உறுப்புகள் 8 அல்ல 6 என்று சொல்லி பிரத்யாகாரம், தியானம், பிராணாயாமம், தாரணை, தர்க்கம், சமாதி என்று 6 அங்கங்களை சொல்லுகிறார்கள் என்று அதை நம்ம அது 12ஆம் பக்கம் அது நம்ம படித்தது. நம்ம கல்யாணம் சூக்கு உடம்பு உங்களுக்கு இங்கே தானே வருது. அந்த
அந்த கரணங்கள் 3 தன்மாத்திரைகளை 5 வரும்போது தானே சூக்குமடம் இருக்கும். அதெல்லாம் இது கஞ்சுக சரின்னு தான் நம்ம சொல்கிறோம். கஞ்சுக சரி சூக்குமடம் கிடையாது. சரி, அடுத்து 13ஆம் பக்கம். மன தூய்மை பிராணாயாமம் தாரணை. பிராணாயாமத்தினுடைய நோக்கம் என்ன என்றால் இந்திரிய தோஷங்களை போக்குன்றான். பொறிகளுடைய குற்றங்களை போக்கும். மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற அது எதை பார்க்க வேண்டும் எதை பார்க்கக்கூடாது என்பதற்கு பிராணாயாமம் நமக்கு உதவும். காரணம், மனதை ஒருமைப்படுத்துகின்றார். தாரணை என்ன செய்யும்? மனத்தின் சஞ்சலத்தை போக்கும். ஒவ்வொரு அங்கங்களாக உறுப்புகளாக சொல்கிற பொழுது எது எது என்னென்ன செய்யும்ன்றதுக்கு சொல்கிறாங்க. பிராணாயாமம் இந்திரிய தோஷங்களை போக்கும். தாரணை மனத்தின் சஞ்சலத்தை போக்கும், அலைந்து கொண்டே இருக்கிற சஞ்சலத்தை போக்கும். மன தூய்மை என்பது வாய்மையால் காணப்படும் என்பது அறநெறி. வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, வாய்மையால் காணப்படும்னார். மனம் தூய்மையாடும்னா வாய்மை தான். நேர்மையாக இருந்தீங்கன்னா உனக்கு மனம் தூய்மை என்றார். ஆனால் தாரணையால் காணப்படும் என்பது யோக நெறி. மனம் தூய்மையாக இருப்பது வாய்மை என்று சொன்னால் அது அறநெறியிலே சொல்லப்படுவது. யோக நெறிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தாரணையில் தான் மனம் தூய்மை அடையும் என்பது அவங்களுடைய கொள்கை சொல்கிறார். மன நடக்கும் நீங்கினால், மன தடுமாற்றம் நீங்கினால் ஆத்மா தங்கம் போல ஒளிவுடன் பிரகாசிக்கும். ஆத்மாவை சிந்திக்க பிராணாயாமம் உதவும். ஆன்மா என்பது எது என்று சிந்திப்பதற்கு நமக்கு பிராணாயாமம் உதவும். ஏன்னா பிராணாயாமம் ஆன்மா அல்ல என்று பார்க்கணும். பூரகம், கும்பகம், ரேசகம் என்ற 3 படிகள். அதை தான் நம்ம படிக்கிறோம். தாமரை தண்டை வாயில் வைத்து நீரை மெதுவாக உறிஞ்சுவது போல மூச்சுக்காற்றை எடுக்க வேண்டும் அன்றைக்கி சொன்னது. கும்பகத்திலே உள்ளே நிறுத்துவது கும்பகம், வாயு உள்ளே நிறுத்துவது இழுப்பது பூரகம், உள்ளே நிறுத்துவது கும்பகம், வெளியே விடுவது ரேசகம். நமக்கு தெரியும். அது எப்படி சொல்கிறார்? கும்பகத்தில் காற்றை உள்ளே வைக்கிறது அது. ஏன்னா இன்றைக்கி இந்த இதில் வரப்போகுது பின்னால். காற்றை உள்ளே அடைக்கி கும்பகத்தில் நிறுத்துகின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டுமாம்? கண்ணில்லாதவனைப் போல பார்ப்பீங்க, ஆனால் தெரியக்கூடாது, வெளியே காட்சி தெரியக்கூடாது. கண்ணில்லாதவனைப் போல பார்வையும், காதில்லாதவன் போல எதுவும் கேட்கக்கூடாது. உடல் கட்டையாக இருக்க வேண்டும், உணர்ச்சி இருக்கக்கூடாது. அதுதான் கும்பக நிலை அப்படின்றார். இந்த நிலை தான் பிரசாந்த நிலை. பிரசாந்தம் பிரசாந்தம்னு ஒரு வார்த்தை சொல்வாங்க. பிரசாந்த முதியோர் இல்லத்துக்கு பிரசாந்த இல்லம்னு வச்சுருக்காங்க. இப்போ சில பேர் எல்லாம் அங்கே போய் அமைதியாக இருக்கிறதுக்காக பிரசாந்த நிலைன்றாங்க. அந்த பிரசாந்தினே அதுக்கு பேர் சொல்கிறாங்க. பிரசாந்த நிலையிலே எதுவும் இல்லாமல், பொறிகளுடைய இயக்கம் இல்லாமல் இருப்பதுன்றார். இந்த நிலையில்தான் மனத்தில் உள்ள சங்கற்பங்களை வெளியேற்ற வேண்டும், எண்ணங்களை எல்லாம் வெளியேற்றுவது. சரி, கொஞ்சம் முடியாது. அஞ்சு மணியா 4 நாள். அதான் பார்த்தேன். அதான் இன்னும் 5 ஆகலை. எனக்கு 5 ஆகலை. 5 minutes. சரி சரி. அதான் அந்த தாரணை பிரசாந்த நிலை. அப்புறம் ஆத்மாவை ஆராய்வது தர்க்கம். ஏன்னா அந்த உபநிடதங்களில் 8 உறுப்புகளை அவர் சொல்கிறார். அதுக்கு விளக்கம் 6 உறுப்புகள், அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆத்மாவை பற்றி ஆராய்வது, வேத சாஸ்திரங்களுக்கு விரோதம் இல்லாமல் புத்தியை கொண்டு ஆராய்வது, அதுதான் தாரணை தர்க்கம்ன்றாங்க. எந்த நிலையை அனுபவித்த பின்னாலே மற்ற சுகமெல்லாம் துச்சமாகப்படுகிறதோ, எந்த நிலைக்கு நீங்கள் போனால் மற்ற இன்பமெல்லாம் இன்பமில்லை என்று தோன்றுகின்றதோ அதுதான் சமாதி நிலை என்று சொல்கிறாங்க. அதுக்கு ஆசனம் போடுற பொழுதுக்கு இடம் சமமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சில விதிகள்.
சமமாக இருக்கணும், மனசிற்கு இனிமையாக இருக்கணும், சுற்றுச்சூழ்நிலை மனசிற்கு இனிமையாக இருக்கணும், மாசற்றதாக இருக்கணும்னு அப்பா சொன்ன ஞாபகம் தான் சிரிக்கிறேன். அதாவது எங்கள் ஊரில் கிராமத்தில் வட்டிக்கு விடுறவரா ஒருத்தர், வட்டிக்கு விடுறவரா அவர் சமய தீட்சை பெற்றுட்டாரான். சமய தீட்சை பெற்றுட்டார். அப்பா சொல்லியிருக்காங்க, நடந்த செய்தி இருட்டு சொல்லுவாங்க, வேடிக்கை சொல்லுவாங்க. சாயங்காலத்தில் என்ன பண்ணுவாரான், சந்தியாவந்தனம் பண்ணும் இல்லையா, விபூரி குழைப்பாரான். குழைச்சிக்கிட்டே ஏடா இந்த அப்போ இன்னொரு ஆறுமுகம் என்னடா கொடுத்தாடா வட்டி அப்படின்னு எங்க திருநீட்டை குழைச்சிக்கிட்டு அப்போ இன்னொரு ஆறுமுகம் வட்டி கொடுத்தானா, இன்னும் கொடுக்கல சாமி, அடி செருப்பால மந்திரம் மந்திரம் போல அடி செருப்பால அவனை போய் பாடுறா. அப்பா சொல்றான், எதுக்கு வந்து எதுக்கு அனுஷ்டானம் பண்ணுறதையும் அப்படின்னா வேடிக்கை. அந்த மாதிரி மனசுக்கு அமைதியாக இருக்கணும். ஏன்னா சில பேர் பேசுவாங்க அந்த நேரத்துக்கு, அதனால ஏன் தனியாக சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற சில பிரச்சனை இருக்கும், நீங்கள் போய் தியானத்தில் உட்காருங்க, ஏங்க மிளகு வாங்க சொன்னோம் வாங்கியது வரலையே அப்படின்வாங்க திடீர்னு இல்லையா. மிளகு கடுகாக தான் நம்ம ஞாபகம். மனசுக்கு ரம்மியமாக தனியாக தியானத்தை உட்கார்ற பொழுது வேறு சிந்தனை இருக்கக்கூடாது. இடம், ஆசனம் பத்மாசனம், சசியாசனம், பத்ராசனம், திசை வடக்கு முகமாக, இதெல்லாம் உபரிடத்தில் சொல்கிற விஷயங்கள். மந்திரம் எது என்று சொன்னால் உபரிடத்தை தான் சொல்ல, திருமந்திரத்தை நான் சொல்லலை. ஓம் என்ற பிரணவம். எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஓம் என்று சொன்னால் அது வேத நெறி. யோகத்தில் வேத நெறியை பின்பற்றுவாங்க. அஞ்செழுத்து என்று சொன்னால் அது சிவநெறி, நம்முடைய ஆகம நெறி. பிராசார யோகம் கூட நமக்கு ஓம் என்பது அஞ்செழுத்து தான் வைக்கிறோம். ஓம் என்பதை சூக்கும பஞ்சாட்சரம் என்று தான் நம்ம சொல்கிறோம். அந்த சூக்கும பஞ்சாட்சரமாக பெருமான் தான் அதற்கு பொருள். ஓம் என்பதற்கு பொருளை வந்தான். பிரணவத்துக்கு என்ன பொருள் என்று சொன்னால் பிரம்மன் நான் தான் பொருள்னு சொன்னான். அதான் அவர் கூட்டினார், முருகப்பெருமான் கூட்டினார். நீயாடா அதுக்கு காரணம் நீ என்று சமஷ்டி பிரணவமாக சொல்கிற பொழுது பெருமான் தானே என்று அவர் சொன்னான்னு சொல்கிறோம். அதுபோல் ஓங்காரத்தை நாம் சூக்கும பஞ்சாட்சரமாக எண்ணுகிற பொழுது, கணிக்கிற பொழுது அது சிவனை பாவித்துத்தான் எண்ண வேண்டும் என்று நம்ம யோகத்துக்கு உள்ளது. ஓம் என்பதை பிரணவமாக நீங்கள் எண்ணினால் என்ன வித்தியாசம்? ஏன் சார் இப்போ சொன்னால் என்னான்னு கேட்குறீங்க. பிரணவமாக நீங்கள் எப்பொழுதுமே கருத்தளவு தாங்க. பல இடங்களில் நமக்கு சித்தாந்தத்தில் எழுதுவாங்க, நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களா, வழிபாட்டில் உங்களுடைய கருத்து என்ன? இந்த பூசையினுடைய பலனை எனக்கு தராத பெருமானே, என்னை சார்ந்த என்னுடைய அன்பனுக்குத்தான் சொன்னால் அது கருத்தளவு மாறிடும். உங்கள் பலன் அதுக்கு உங்களுக்கு வராது, நீங்கள் தான் பூஜை பண்ணுறீங்க. ஆனால் அது பரார்த்த பூசை போல் அந்த பலனை அடுத்து கொடுத்துருவான் பெருமான். அதே போல் இந்த கருத்து, இந்த காரியம் எனக்கு நிறைவேற வேண்டும், நீங்கள் திருமுறை படிக்கிறீங்க, அந்த பலன் தந்துடுவான். கருத்தளவு தான் நமக்கு வழிபாடு. அதே போலத்தான் பிரணவம் என்று சொன்னால் அது உலக நெறி. உலக நெறியை நீங்கள் சொல்கிற பொழுது உங்களுக்கு உலக நெறி தான் வாய்க்குமே தவிர யோக நெறியோ அந்த அருள் நெறியோ வாய்க்காது. நீங்கள் சிவாய நம என்ற அந்த அஞ்செழுத்து சொல்கிற பொழுது அதனுடைய அர்த்தமே என்ன என்று சொன்னால் பெருமானை சேர்தல் தான் நம்ம சொல்கிறோம். அதை சொல்லுகிற பொழுதே ஒரு சிவநெறியை நாம் எண்ணுவதாலே சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்று தான் சொல்கிறது. இந்த கஜேந்திர மோட்சத்தை சொல்லுவாங்க இல்லையா, கஜேந்திர மோட்சத்தில் அந்த யானை என்ன பண்ணுது, ஆதிமூலம் கத்துச்சு. உடனே வந்தார் திருமால், சக்கரத்தை எடுத்து அந்த முதலையை அடித்தார், கஜேந்திரத்துக்கு காப்பாற்றினான்னு வருது. இது என்ன சொல்கிறாங்க வைஷ்ணவர்கள் பாருங்கள், யானை ஆதிமூலம் கத்துச்சு. அப்போ ஆதிமூலம் யார்? சிவபெருமான் அல்ல, திருமால் தானே, அவர் தானே வந்தார். ஆதிமூலம் கஜேந்திரன் கத்தனான், யானை கத்திச்சு. சக்கரத்தை எடுத்துருந்தது யார்? உங்கால வந்தான், எங்கால தானே வந்தான் என்று வைஷ்ணவர்கள் திருமால் தானே வந்தார் என்று சொல்கிறாங்க. அப்போ ஆதிமூலம் பெருமான் யார்? அவன் தான்றாங்க. நாம் என்ன சொல்கிறோம், ஆதிமூலமே என்று யானை திருமாலை எண்ணி கத்திச்சான், சிவனை எண்ணி கத்தலை. அது கத்தனை போது சிவனை எண்ணியது, திருமாலை எண்ணியது. கருத்து வகையால் திருமாலை எண்ணியதாலே ஆதிமூலம் என்று நம்மைத்தான் கூப்பிடுந்து திருமால் வந்தார். கருத்து வகையிலே சிவனே என்று எண்ணியிருந்தால் சிவன் தான் போயிருப்பார் என்று நாம் அதுக்கு பதில் சொல்கிறோம். அதனால் நீங்கள் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு வடிவம் சிவலிங்க வடிவமாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு வரதாஜ பெருமாள் என்று எண்ணிக்கொண்டீங்க, அதுக்கு துளசி மாலை போட்டிங்கன்னா அது திருமால் தான் வருவார். நீங்கள் திருமால் படத்தை வைத்துக்கொண்டு பெருமானை என்று நீங்கள் போட்டிங்கன்னா சிவன் தான் வருவார். கருத்து தான் மிக முக்கியம், அங்கே இருக்கிற காட்சி மிக முக்கியம் இல்லை என்று நாம் சொல்கிறோம். அதுதான் அங்கே எழுதுகிறாங்க. பிரணவம் என்று சொல்கிற பொழுது வேத நெறி. மந்திரம் ஓம் என்ற பிரணவம். அகாரம் பிரம்மா, உகாரம் விஷ்ணு, மகாரம் ருத்ரன், பிந்து ஈஸ்வரன், நாதம் சதாசிவன் என்று தியானதேவ. ஏன் சொல்கிறாங்க அதை? அகாரம் சொன்னால் என்று சிந்திக்க முடியாது, அதுக்காக பிரம்மன் என்ற அந்த வடிவத்தை சொன்னாங்க.
உகாரம் சிந்திக்க முடியாது. அதற்காக விஷ்ணு என்ற அந்த வடிவத்தை தியான தேவதைன்னு சொல்லுவாங்க. எழுத்துக்களுக்கு தேவரை சொல்கிற பொழுது அரிதெய்வம் அதுதான் இயக்குகிறது. அது தியான தேவதை, தியானத்திற்காக சொல்லுவாங்க. நேரம் எப்படின்றாங்க, தியானத்திற்கு நேரம் என்னன்னு சொன்னாங்க. ரேசகம் பூரகத்துக்கு 10 வினாடி தியானத்துடன் பூரகம், 30 வினாடி கும்பகம், 20 வினாடி ரேசகம். இது மாறுகின்றது. 1, 3, 2 பாய்நோய். இது 10, 30, 20 வச்சுக்கணும் வினாடிகள். 10 செகண்ட் நமக்கு தியானித்து கொண்டே பூரகம், 30 வினாடி கும்பகம், 20 வினாடி ரேசகம். அல்லது மூன்றும் சமகால அளவுன்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் விதிவிலக்கு கொடுக்குறாங்க. 10, 30, 20 இருக்கலாம், அல்லது மூன்றுமே 10, 10, 10 இருக்கலாம் என்று உபநிடதங்களில் அந்த பிராணாயாமத்தை பற்றி கருத்து வருகிறது. உடலை வருத்தும் வகையில் அளவுக்கு மீறி பணி செய்யக்கூடாது. இது முக்கியமான. அன்றைக்கி கூட சொன்னேன், காலை வளைக்கிறீங்க, தனுராசனம் போடுறீங்க, இல்லை பশ্চিமோஸ்தானம் போடுறீங்கன்னு சொன்னால் கால் வலிக்குதா அப்படின்னு எடுத்துருங்க, செய்யக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். எனவே உடலை வருத்தி கொண்டு வலி வந்தால் செய்யக்கூடாது என்பது தான் ஆசனத்தை சொல்கிற மிக முக்கியமானது. அப்புறம் தாரணை மட்டும் கும்பகம் 12 மாத்திரை அளவு என்று நியதி கூறப்பட்டுள்ளது. கும்பகத்துக்கு 12க்கு மேலே வேணான்னு ஒரு கருத்து இருக்குதான். இதெல்லாம் கருத்து வேறுபாடுகள். இதற்கு ஏற்றாற் போல பூரகமும் ரேசகமும் அமைய வேண்டும். ஏன்னா கும்பகம் 12ன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி ரேசகம் பூரகம் இருக்கணும். அப்போ 4 மாத்திரை பூரகம், 12 மாத்திரை கும்பகம், 8 மாத்திரை ரேசகம் என்று வைத்துக்கணும். அப்புறம் ஓங்கார ஒலி, ஓங்காரத்தை வாயால் உச்சரிக்கக்கூடாது. சில பேர் ஓம் ஓம் சொல்கிறாங்க, மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க, உச்சரிக்கக்கூடாது. ஏனென்றால் அது மெய்யெழுத்துமன்று உயிரெழுத்துமன்று. எழுத்துன்னா உச்சரிக்கலாம் வெளியில், அது மெய்யெழுத்திலும் சேராது உயிரெழுத்தும் சேராது. அது என்ன பண்ணுறது? கழுத்து, தாடை, உதடு, பல் இவற்றிலிருந்து தோன்றுவது தான் மொழி அல்லது எழுத்து. ஆனால் ஓமுக்கு ஒன்றுமே கிடையாது. பேசாம ஓம் தான் சொல்கிறோம், உள்ளுக்குள்ளே தான் சொல்கிறோம் இல்லையா? மனசுக்குள்ளே சொல்கிற பொழுது, வாய்க்குள்ளே சொல்கிற பொழுது எந்த உறுப்புக்களும் நமக்கு அந்த ஓம் என்கிற ஓங்காரத்தை உச்சரிக்காது. எனவே மற்ற ஒலிகளைப் போல் அது தோன்றி மறையாமல் இருக்குது, தோன்றுகிறது, ஆனால் மறைவது கிடையாது. இந்த எழுத்துக்கெல்லாம் தோன்றி நின்று அழியும். இப்போ அப்பான்னு சொல்கிற பொழுது ஆ தோன்றியது, அடுத்து உடனே ஆ போயிட்டு இப்போ தோன்றுறது, இப்போ போய் பா தோன்றும். வேகமாக சொல்வதால் அப்பா என்று நமக்கு கேட்குது. அதான் உண்மை, அதான் அடிப்படை. ஒரு எழுத்து ஒலி தோன்றுகிறது, உடனே அது மறைகின்றது. பௌத்தன் சொல்வது போல அடுத்த கணம் அது மறைகின்றது. இருந்தாலும் அதை சேர்த்து வைத்து நம்ம படிக்கிறதுனால அப்பா என்றும் அம்மா என்றும் கேட்குது இல்லையா? அதுபோல் ஓங்காரத்தை நான் ஒலிக்கின்ற பொழுது அது தொடர்ச்சியாக வருவது கிடையாதுன்றார். இதற்கு மற்ற ஒலிகளைப் போல தோன்றி நின்று அழியாது. எனவே தான் அக்ஷரம், க்ஷரம் என்றால் அழிதல்னு அர்த்தம், அக்ஷரம் என்றால் அழியாமை என்ற எழுத்துக்கள் அழியாதது என்று சொல்கிறாங்க. நாம் சைவ சித்தாந்தத்தில் அது வேற ஒரு விளக்கம் கொடுக்குறோம். இசையோசை என்றும் எழுத்தோசை என்றும் நம்ம வேறு வகையாக சொல்கிறோம். மற்ற ஒலிகளைப் போல் தோன்றி மறையாமல் இருப்பதுதான் அக்ஷரம்னா. அப்புறம் தியான துவாரங்கள், பெருமான் படைச்சிருக்கிற துவாரங்கள், தியானம் செய்ய வேண்டும் என்றால் இருதய துவாரம். இருதயத்தில் ஒரு லேசாக ஒரு துவாரம் இருக்குதுன்றாங்க மேலே. ஹோல் இப்போ சொல்கிற ஹோல் அல்ல, லேசாக இருக்குதுன்றாங்க. தியானத்திற்கு இருதய துவாரம், பிராணாயாமத்திற்கு மூக்கு துவாரம். மூக்கு ஒன்றா வைக்காம 2ஆக வைத்திருக்கிறான் பார்த்தீங்கன்னா, இடகலை பிங்கலைக்காக வைத்திருக்கிறான். பிராணாயாமத்திற்கு மூக்கு துவாரம். குண்டலி யோகத்திற்கு சுடுநீ நாடி வழியாக மேலே செல்கின்ற முதுகுத்தண்டு அந்த துவாரம். முடிவிலே உச்சி துவாரம். இந்த துவாரங்கள்லாம் ஏற்கனவே வைத்திருப்பதாலே துவாரசாந்த பேரொழிக்கு போகிற பொழுது இந்த பிரம்மரந்தத்தின் வழியாக நாம் சிந்திக்க வேண்டும் என்று இவையெல்லாம் யோக மண்டலங்கள், நமக்குள்ள யோக மண்டலங்களாக ஞானிகள் சொல்லியிருப்பது. தியானத்திற்கு இருதயம், மூக்கு, சுடுநீ நாடு, முதுகு நட்டு சுடுநீ நாடி, பிரம்மரந்திரம் என்றவையெல்லாம் யோக மண்டலங்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருமந்தத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். ஐவர்க்கு நாயகன் பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அன்னைக்கு நடத்தது. ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன், உய்யக்கொண்டு ஏறும் குதிரை மற்றும் ஒன்று உண்டு, மெய்யற்கு பற்று கொடுக்கும் கொடாது போனால் பொய்யரை தள்ளி விடுத்திடும்னார். குதிரை மாறிட்டார். வாயு என்பதற்குல காற்று, மூக்குக்குள்ளே போய் வருகின்ற காற்று அல்லது பிராணாயாமம் குதிரை போல ஜாக்கிரதையாக அதில் ஏறி சவாரி செய்யணும், இல்லை என்றால் உங்கள் குதிரை கவிழ்த்திடும். அதுபோல் பிராணாயாமத்தை நீங்கள் தவறாக செய்தால் அது வேறு விளைவை உண்டாக்கும். அதனால தான் ஒரு குருவினிடத்திலே கேட்க வேண்டும் என்று இதெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது அவர் சொல்கிறார், ஆரியன் அல்லன் குதிரை இரண்டுள வீசிப்பிடிக்கும் விறகு அறிவார் இல்லை, கூறிய நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரிப்பிடிக்க வசப்படும்ன்றார். 2 குதிரைன்றார். ஒரு குதிரை மொத்தமாக ஒரே மூச்சு காற்று, 2 குதிரை இடகலை பிங்கலை, இடமூக்கு வழியாக வலமூக்கு வழியாக 2 குதிரை இருக்கிறதா. ஆரியன்
அல்லன் 2 குதிரையான். ஆரியன் என்றால் தலைவன் அர்த்தம், நல்லவன் அர்த்தம். அல்லாத ஒன்று இடகலை பிங்கலை என்ற 2 குதிரையான். ஒன்று நல்லது ஒன்று கெட்டதுன்ற 2 ஜாக்கிரையாக 2 குதிரை. குதிரையே மோசமானது, அதில் ஒன்று நல்லது ஒன்று கெட்டதாக தான் இன்னும் கஷ்டம் இல்லையா? எனவே அந்த பிராணாயாமம் செய்வதோட ஜாக்கிரதையாக செய்யணும்னு சொல்லி இதற்கு கூறிய நாதன் குரு அருள் இருந்தால் நாம் அதை செய்யலாம் என்று சொல்கிறார். அதுவரையும் நாம் அன்னைக்கு பார்த்தது. அதில் இந்த பயிற்சி பிராணாயாம பயிற்சி செய்தீங்கன்னா 16வது பக்கம் உள்ளது, அதையும் சொல்லிடுறேன். இந்த பிராணாயாமம் செய்தால் என்னன்னு நமக்கு ஒரு ஆசை காட்டார் திருமூலர். ஏன்னா சும்மா சொன்னால் செய்ய மாட்டான். அதனால் பிராணாயாமம் செய்தால் என்ன நடக்கும் தெரியுமான்னு ஒரு பாட்டு பாடியிருக்கிறேன். என்ன பாடுறது பாருங்க. புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டான். நான் எடுத்த உடனே கல் எதுக்காக குடிக்கிறான்? தானே மயங்கி இருக்கிறதுக்கு தானே, எவ்வளோ இன்பத்துக்கு தானே. புள்ளினும் மிக்க புறவின்னார். புறவினா குதிரை, புல்லுனா பறவை. பறவை விட பறவை நல்லா பறக்கும், வேகமாக பறக்கும். அதை விட வேகமாக போகுது குதிரையா. அதுபோல் இந்த வாயு காற்று, பிராணாயாம காற்று இருக்கலாம், வேகமாக போகுது. அதை அடக்கி நாம் செய்தால், பிராணாயாமம் செய்தால் கள் உண்ண வேண்டாம் என்றால், கள் குடித்தால் என்ன ஒரு இன்பமோ அந்த இன்பம் உனக்கு இங்கே வந்துடுதுன்ற. கள் குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கள் உண்ண வேண்டாம், தானே களி தரும். உனக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியே ஒரு எங்கேயோ இது தண்ணி போட்ட மாதிரியே உட்காந்துருமா இல்லையா? அது பிராணாயாமம் செய்தால் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது போக மாட்டான், டாஸ்மாக்கு போக மாட்டான். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, துள்ளி நடப்பிக்கும்னார். ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. வயதாக நடக்க முடியலன்னு தான் சொல்கிறோம் இல்லையா? எங்கே சார் நடக்க முடியுது எனக்கு சொன்னோம். அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு சங்க காலத்தில் ஒரு புலவம் பாடுறான். என்ன அது அவர் பேரே அவருக்கு இருமிடை முடிந்த சில சொற்கள்லே பேர். அந்த காலத்தில் நான் என்ன பண்ணுவேன், ஆற்றங்கரைக்கு போவேன், காவிரி ஆற்றங்கரைக்கு போவேன். பெரிய மரங்களெல்லாம் வளர்ந்துருக்கும். இளம்பெண்களெல்லாம் அந்த காவிரி ஆற்றை குளிச்சுட்டு இருப்பாங்க. இந்த இளம்பெண்களை கவர்வதற்காக, இவர் பெரிய இளைஞர் இல்லையா, கவர்வதற்காக அந்த மரத்து மேலே ஏறுவார். மரத்து மேலே ஏறி உச்சிக்கு போய் அங்கிருந்து டைவ் பண்ணி குதிப்பாரான். அங்கே அந்த பெண் குதிப்பாரான். இந்த பெண்கள்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி குதிக்கிறானே என்று ஆச்சரியப்படுவாங்க. அப்படி இருந்தேன். அது ஒரு காலம். இப்போ என்ன பண்ணுறேன், பேச முயல்கின்றேன், பேச்சே வரல, இருமல் தான் வருது எனக்கு. இருமல் வருகின்றது. இருமிடை மிடைந்த சில சொற்கள்னா, சொல்லுக்கிடையே இருமல் வந்தால் பரவாயில்ல, தண்ணி குடிச்சிக்கலாம். இருமலுக்கிடையே சொல் வந்தால் என்ன பண்ணுறது என்றால், அப்படி வயதாகலாம் அப்படின்றார். பின்னால் அவர் நம்பிக்கை கொடுக்குறார். இப்போ நாம் என்ன சார், இப்போது பெரும்பாலைங்கெல்லாம் வயசானவங்க தான் நாம் இருக்கிறோம், இதை போய் என்ன சார் படிக்கிறோம் கேட்டால் அவர் சொல்கிறார், ஆசனத்தை எழுதியிருக்காங்க 80 வயதில் கூட நீங்கள் தொடங்கலான்றாங்க. 80 வயதில் கூட நீங்கள் ஆசனம் போடுவதையும் பிராணாயாமம் செய்தால் உங்கள் வயது திரும்புன்றான் அவர் சொல்கிறார். திருமூலர் அவர் சொல்கிறார். அதனால் அதுக்காக 80 வயது காத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? செய்தால் நல்லதுன்றார். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்குன்ற. இயல்பாகவே ஒரு சோம்பல் நமக்கு வருது இல்லையா? ஏதாவது ஒரு காலையில் எழுந்துட்டோம், எல்லாம் வேலை முடிச்சிடும், கொஞ்சம் சோம்பல் வருது இல்லையா? அது இருக்காதுன்ற. காலை முதலாக இரவு வரையில் உங்களுக்கு பாருங்கள் சோம்பல் இருக்காதுன்ற. துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் உள்ளது சொன்னோம் சொல்லிட்டு உணர்வுடையோருக்கு என்ன அது செய்யணும்னு ஆசைப்படுறவனு கேட்பா. இது யார் உணர்வுடையோர்? இதை மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறவன்னு சொல்லணும் தவிர எல்லாருக்கும் கிடையாது என்று உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே என்று. இந்த சமுதாயத்தின் மேலே அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ பற்று இருந்திருக்குது இல்லையா? தாங்கள் சொந்த நான் பெற்ற இன்பம் வருதான்னு சொல்கிறார் பெருகன்னர். தன்னுடைய அந்த இன்பத்தை எல்லாம் இவங்களாம் இதெல்லாம் இருந்தால் இருக்குதுப்பா, நான் இருக்கிறேன், அப்படி தான் இருந்தார், அப்படி தான் இருந்திருக்கு. அதான் அது வேலை இந்த 3 பாட்டு இனிமேற்பட்டு இன்றைக்கு சொல்கிற பாட்டு 4வது பாட்டு. இன்றைக்கி உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும். இன்றைக்கி இதெல்லாம் பிராணன் மனத்தோடு பேராது அடங்கி, பிராணன் இருக்கில் பிறப்பிறப்பு இல்லை, பிராணன் மடைமாறி பேச்சு அறிவித்து, பிராணன் அடைபேறு பெற்று உண்டீரேனார். பிராணனா பிராணவாயு. பிராணவாயு என்ன பண்ணும்? மனம் இருக்கு பாருங்க, மனசுக்கு ஒரு கிளர்ச்சி வர வேண்டும் என்றால் பிராணவாயு துணையாக இருக்குது. இப்போ இந்த கொரோனா பீரியட் அதான முக்கியமாக சொன்னாங்க. என்ன ரேட் இருக்குது பார் முதல்லன்றாங்க இல்லையா? 80 85 60 75 என்று ஏமாத்தாங்க என்றால் ஆக்சிஜன் ரேட் இருக்கு இல்லையா? அது இருந்தால்தான் சுவை உணர்ச்சி வரும், சுறுசுறுப்பு இருக்கும். ஆக்சிஜன் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதனால் சொல்கிறார் பிராணம் நீங்கள் எடுக்கலான்றார். பெருமான் என்ன தந்திருக்கிறான்? நிறைய காற்றை வளிமண்டலம் நிறைய கொடுத்துருக்குறான். கொடுத்துட்டு 2 மூக்கு கொடுத்துருக்கான் பாருங்க. ஒரு மூக்கல்ல 2 மூக்கின் வழியாக ஓரகம் ரேசகம் செய்தால்தான் உங்களுக்கு மனக்கிளர்ச்சி, மனம் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கும், செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றார். பிராணம்
பிராணவாயுவால் மனம் கிளர்ச்சியுற்று ஓடும், அது ஓடுகின்ற இயல்பு. பிராணவாயு வெளியே ஓடவில்லை என்றால் பிறப்பிறப்பில்லை. மனம் குறித்து ஓடும், எங்கே வேணாலும் ஓடும். அதுக்காக காற்று விட்டுறாதீங்க. பிராணவாயு விட்டால் பிறப்பிறப்பு இல்லை, ஜாக்கிரதையாக கட்டுப்படுத்துங்க. பிராணவாயை கட்டுப்படுத்த, வெளியே போகாமல் கட்டுப்படுத்தினால் உங்களுக்கு பிறப்பிறப்பு கிடையாது என்று சொன்ன. வேறு வழியில் மடைமாற்றினால், வேறு வழியில் பின்னால் சொல்ல போகிறார் என்ன வேறு வழி என்றார். வேறு வழியில் சொன்னால் மோன நிலை மௌன நிலை வரும். மௌன நிலையால் பல பலன்கள்னார். பேச்சற்றுனார் பாருங்கள். பிராணன் மடைமாறி இடகலை வழியாகவும் பிங்கலை வழியாகவும் போகாமல் மூன்றாவது வழியாக சுடுன வழியாக தான் மடைமாறுதல். அதை மடைமாற்றம் செய்யணும். மடைமாற்றம் செய்வதில் என்ன உங்களுக்கு பயன் என்றால் மௌன நிலை வந்துவிடும், பேச மாட்டீங்க. மௌன நிலை முதல்ல வரும், பேச்சற்று போகும். அதுக்கப்புறம் மனம் நல்ல வழியிலே பயன், நன்னெறிக்கு நல்ல நெறியை எண்ணுமே தவிர தீய நெறியை எண்ணாது, நல்லது தான் எண்ணும். பிராணாயாமத்தால் மனம் அடங்குதாய பயன் கூறப்பட்டது. பிராணம் உலவுகின்ற வழி என்ன என்றால் இடநாடி, வலநாடி, முதுகந்தண்டு, சுடுநி நாடி. மடைமாற்றுதல் என்றால் என்ன? இடை பிங்களை வழியாக செல்லும் பிராணவாயுவை சுடுனையில் செலுத்துதல். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? இடைப்பிங்களை வழியாக நம்ம போகலாம். இன்னும் சொல்ல போனால் காற்று எப்படியோ போகுது, எப்படியோ போகுது. 2 மூக்கில் இழுக்கலாம், ஒரு மூக்கில் இழுக்கலாம், போகலாம். அவர் சொல்கிறார், விநாயகர் சொல்கிறாரு, அந்த இடைப்பிங்களையின் ஐயா சரியாக சொல்கிறாங்க. இடைப்பிங்களையின் எழுத்தறிவித்துன்றார் பாருங்கள். எப்பொழுதுமே யோகங்களை பிராணவாயுவாக இருந்தாலும் சரி, தியானமாக இருந்தாலும் மந்திரத்தோடு செய்ய வேண்டும் என்பது நம்முடைய மரபு. மந்திரம் இல்லாமல் செய்தால் பலன் கிடையாதுன்றாங்க. ஆனால் இடகலைக்கு ஒரு மந்திரம் அம்சம் என்று சொல்கிறாங்க, அது அம்ச மந்திரம் சொல்லுவாங்க. அந்த எழுத்து அறிவிக்கின்றான் பெருமான் என்று விநாயகர்களை பாடுறார் இல்லையா, அது பின்னால் வருது. அதை அப்போ இடநாடி பிங்கள நாடி என்பதற்கு அந்த மந்திரத்தை சொல்லுகிற உச்சரிக்கல மனசளவில், அதுதான் நமக்கு அளவு. அந்த அளவுன்றார். அது எந்த தூரத்துக்கு பூரித்து பின்னாலே ரேசகம் விட வேண்டும். இதுவே நாம் செய்கிறது கிடையாது. ஒரு பக்கத்தில் இழுத்து ஒரு பக்கத்தில் விடுறதே கிடையாது. நாம் மட்டும் பேசாமல் உட்காந்துக்கிறோம், அது வேறு இப்படி வளைஞ்சி உட்காந்துட்டு இருக்கிறோம், இப்படி தான் உட்காடுறோம். எங்கேயோ போயிடுச்சு, நுரையீரல் எங்கேயோ உள்ள லங்ஸ் எங்கேயோ இருக்குது, முதுகெலும்பு இப்படி வளைஞ்சு போய் கிடக்குது. காற்று எப்படி போகும் உங்களுக்கு? நிமிர்ந்து உட்கார்ந்தாலே கொஞ்சம் பரவாயில்ல, அது நம்மளால் உட்கார முடியாது. நிமிர்றோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய பொசிஷன் போயிடுமே தவிர நிமிர்றது கிடையாதுல்ல. அவன் ராவணன் சொல்கிறான், மானிடர் இருவரை வணங்கி மற்ற கூருடை குரங்கையும் உண்மைன்றான். அதாவது ஏண்டா கும்பகரன் சொல்கிறான், ராமனை போய் விட்டுருப்பா, நீ சண்டை போடாதப்பான்னு கேட்டா. ஏன்னா அவன்லாம் மனுஷன்டா. அவங்ககிட்ட யார் வந்துருக்கான்? கூன் வளைந்திருக்கு, குரங்கு தான் துணையாக வந்துருக்குது இல்லையா? அவனும் சரி கிடையாது, அவன் கூட வந்த துணையும் சரி கிடையாது. அதை போய் ஏண்டா பயப்படுற நீ என்று ராவணன் சொல்கிறான் இல்லையா? அதுபோல் கூனுடை குரங்கு என்பது போல் நமக்கெல்லாம் முதுகெலும்பு என்பது கூனாக போய்விட்டது. உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நன்னன் என்று ஒரு பேராசிரியர் அவர் சொல்லுவார், இந்த யானை புலி சிங்கம் எல்லாம் மனுஷனுக்கு ஏன் கட்டுப்படுது அப்படின்னா, அது பார்க்குதான். இந்த விலங்கு மட்டும், அது யானையோ விலங்கு எது, அது இந்த விலங்கு மட்டும் எப்படி முன்னங்காலை தூக்கி கொண்டு நடக்குது அப்படின்னு நினைக்குதான். அது அப்படி, அது எப்படி இப்படி தான் நடக்குது, காலை ஒண்டி தான் நடக்குது, 4 கால் தான் நடக்குது. நம்ம அது விலங்கு, அது மனுஷனால், அது மனுஷன் தெரியாது அதுக்கு. இந்த விலங்கு மட்டும், இந்த மிருகம் மட்டும் எப்படி முன்னங்காலையில் ஒன்றாமல் நிமிர்ந்து நடக்குது. அப்போ ஏதோ இதுக்கு ஆற்றல் இருக்குன்னு பயந்துடுதான், அதனால தான் அடங்குதான். மனுஷனுக்கு ஏன் அடங்குது என்று சொன்னால், நாம் நடக்கிறோம் இல்லையா, நிமிர்ந்து நடக்கிறோம் இல்லையா, அதை பார்த்து பயப்படுகிறது என்று சொன்னார். அதான் நமக்கு தான் முதுகெலும்பு நிமிர்கிறது. அதனால்தான் தமிழில் அவன் முதுகெலும்பு இல்லாதவன்டா முதல் வார்த்தையாக தான் சொல்லுவோம். முதல் வார்த்தை அவன் முதுகெலும்பு கிடையாது, துணிவு கிடையாது என்று ஒரு வார்த்தை சொல்லும். இன்னொன்று விலங்கு என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம். விலங்குதல் என்றால் முதுகு எலும்பு இருக்கு இல்லையா, அது நமக்கு இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது. விலங்குதல் என்றால் இப்படி குறுக்க போகுது. குறுக்க பாய்ந்திருப்பதாலே, முதுகெலும்பு பாய்ந்திருப்பதாலே அது விலங்கு, விலகி இருக்கின்றது என்பதாலே அது விலங்கு என்று சொல்கிறாங்க. அடிப்படையாக அதான் பேச்சறுதல் மௌனம். அப்புறம் இன்னொன்று சொல்ல பாருங்க, உண்மை மௌனம் எது என்றால், எது மௌனம்? பேசாமல் இருப்பது மௌனம் அல்ல. பேசாமல் இருப்பதோடு மனம் அடங்க வேண்டும், அதுதான் மௌனன்றாங்க. மனம் அடங்கும். சந்திர அனுபூதியில் சும்மா இரு சொல்லறன்னர். அது ஏன் 2 சொல்கிறார்? சொல்லற என்பது பேச்சிறுதல், சும்மா இரு என்பது மனம் அடங்குதல், மனசு பேசாமல். சும்மா இருக்கிறது பேசக்கூடாதுன்னு சொல்லறன்றது, சும்மா இரு என்பது மனசை சும்மா வைக்கிறது, பேசக்கூடாது. அதுதான் உண்மையானது. இதுக்கெல்லாம் பிராணாயாமம் நமக்கு துணையாக இருக்குன்னார். அப்புறம் கணக்கு சொல்கிறார். ஏறுதல் பூரகம் 8, வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64, அதில் ஊறுதல் 32, அது ரேசகம்.
மாறுதல் ஒன்றின்கண் வஞ்சகம் ஆமேன். தெளிவாக இருக்குது பாட்டு. பிராணாயாமம் செய்யும் முறையில் பிராணாயாமம் இப்படியா, பூரகம், கும்பகம், ரேசகம் என்ற 3 வகை. தெரியாதவங்களுக்கு சொல்கிறார், நமக்கெல்லாம் தெரியும், அதனால் அதை படிக்கிறோம். தெரியாதவங்க பூரகம்னா என்ன, ரேசகம்னா என்ன தெரியணும் இல்லையா? அதுக்காக பூரகம் என்றால் வெளியே உள்ள தூய காற்று உள்புகுதல்ன்றார். உரையில் அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க. வெளியிலே இருக்கிற காற்று தூய காற்று நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு தான் ஏர் பொல்யூஷன் நிறைய இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. எவ்வளோ புகை, எங்கே பார்த்தாலும் புகை, தூய காற்று இல்லைன்றாங்க. ஆனால் பெருமா என்ன செய்திருக்கிறான் என்றால், உள்ளே போகிற காற்று உங்களுக்கு தூய காற்று தான் போகும். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு தான் மூக்கிலே லேசாக முடி இருக்கிறது, அது அப்படியே ஃபில்ட்ரு பண்ணுது. கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் ஃபில்ட்ரு பண்ணுது. அதனால்தான் மீசை வைப்பது ஆச்சாரம் அல்லன்னு சொல்லுவாங்க. நம்மளாம் மீசை எடுத்துக்கணும், நியாயமாக பார்த்தா இல்லையா? ஏன்னா வச்சு வச்சு பழக்கப்பட்டோம். மீசை இருந்த ஆச்சாரம் என்ன, அது ஒரு ஒழுக்கம். இந்த மீசை மேலே இருக்கிற முடி இருக்கு இல்லையா, இந்த முடியில் அந்த கிருமி தங்கிடுதான். மறுபடியும் எடுக்கிற பொழுது ஃபில்ட்ரு பண்ணது உள்ளே போயிடுது மறுபடியும். அதனால் அது கூடாது என்று சொல்லலாம். அந்த காலத்திலேயே அது வேண்டாம் என்று ஆச்சாரம் என்று அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அது இருக்கட்டும். அதை விட இன்னொன்று ப்ரிப்பேர்டாக பண்ணாங்க. பெருமானுக்கு தெரியும், மீசை வச்சாலும் வைப்பான், எடுத்தாலும் வைப்பான், எடுறதுக்காக இன்னொரு ஏற்பாடு பண்ணியிருக்கான் பெருமான். உள்ளே இருக்கிற மூக்கு நுனை இருக்கு இல்லையா, அந்த நாடி என்று சொல்கிறாங்க, அந்த நரம்பு ரொம்ப மென்மையான நரம்பு. அது மயிரிழையை காட்டிலும் மென்மையானதுன்றாங்க. மயிரிழையை காட்டிலும் மென்மையானது அதுதான் முடிகின்றதான். இடகலை பிங்கலைன்னு சொல்கிறோமே, வலது பெருகால் வந்து இவ்வளவு இங்கே உந்திக்கமலம் வருது, இடதுகால் பெருகால் தோண்டுகின்றது ஒரு நாடி, ரெண்டும் பின்னி பிணைகிறது. அந்த அரசமரம் ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற பாம்பு போல இப்படி பின்னி பிணைந்து வலப்பக்கமாக தோன்றியது இடப்பக்கமாக போயிடும், இடப்பக்கம் தோன்றி வலப்பக்கமாக அப்படி போகுது இல்லையா? அப்படி போய் வருகின்ற பொழுது மூக்கு நுனியிலே வந்து லேசாக நிற்குதான். அதை மீறி எதுவும் போகாது. நீங்கள் எவ்வளோதான் எந்த காற்றுக்குள்ளே போய் பூந்தாலும் சரி, மூச்சு அடைக்குமே தவிர வெளியே ஓடியாந்துருவான். உள்ளே அந்த காற்று போகணும்னா செய்யும். ஒரு வேளை போச்சுன்னா வம்பு தான். அது செய்திருக்கான் பெருமான். அதையும் மீறி நான் பார்க்குறேன்னு போய் நீங்கள் வம்பு பண்ணிங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. இயல்பாக பார்த்தீங்கன்னா அசுத்த காற்று உள்ளே போகாது. அதான் தூய காற்று உள்ளே போகுதான் ரேசகம்னா. ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தால், வாமம்னா இடப்பக்கம்னா, இடப்பக்கத்தினாலே 16 முறை 16. கும்பகம் ஆறுதல் 64ன்னார். 16 மாத்திரை பூரகம், 64 மாத்திரை கும்பகம், ஊறுதல் 32 ரேசகம். 32 அப்போ 16 64 32 1:4:2 அதான் ரேஷியோ. நீங்கள் என்ன பண்ணணும், நான் பின்னால் எழுதியிருக்கிறேன். 16 64 32 என்பது அதுக்கு பலன் சொல்ல போகிறார், பின்னால் பலன் சொல்ல போகிறார். 16 64 32 என்று நீங்கள் பிராணாயாமம் செய்தீங்கன்னா அது மேக்சிமம் உள்ள நிலை, உச்ச நிலை. பயிற்சி பெற்று மேக்சிமம் அதுக்கு மேலே கிடையாது, அந்த அளவுக்கு போக முடியாது. 16 மாத்திரை நம்மளால் பூரிக்க முடியாது, 64 மாத்திரை கும்பிக்க முடியாது. ஆரம்ப பிகினர்ஸு. பயிற்சி பெற்ற பின்னாலே அது உங்களுக்கு பலன் தருறதுக்காக சொன்னார். அதனால் நாம் என்ன பண்ணணும், இப்போ நாம் என்ன பண்ண, நாம தான் முடிவு பண்ணணும். இந்த ரேஷியோ நமக்கு தெரியும், 16 64 32 1:4:2 தான். நீங்கள் என்ன பண்ணுங்க, 1ன்னு ஆரம்பிக்கல, 2 3 ஆரம்பிச்சிக்கலாம். 4 என்று சொன்னீங்கன்னா 4x4 16 கும்பகம், 16ல் பாதி 8 ரேசகம் என்று இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஒரு மாதத்திற்கு, ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு மாதத்திற்கு அதே மாதிரி அந்த பூரகம் ரேசகம் அளவு மாத்திரை வைக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தபடியாக ஒரு 6 என்று வைக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து 16 64 32 என்று போகணும்ன்றார். இதான் மேல்நிலை என்றார். அது உங்களுக்கு அந்த 2ஆம் பக்கத்தில் கொடுத்துருப்பேன். இல்லாத ஓடும் அது காற்றெல்லாம் படிச்சிங்க. 16 64 நான் சொல்லியிருக்கேன். 12 48 24 8 32 16 அல்லது 4 16 8 என்று இந்த தக்கவாறு முயலலாம். அவரவர்களுக்கு எது முடியுமோ அதெல்லாம் முடியலாம். பூரகம் ஈரட்டாக ஏறுதல், கும்பகம் 64ஆக ஆறுதல், ரேசகம் 32ஆக ஊறுதல் என்று சொன்னார். அழகாக சொன்னார். அப்புறம் மாறுதல் வஞ்சகம்ட்டார். மாறுதல் வஞ்சகம், இந்த மாத்திரையை மாற்றாதீங்கன்னார். சார் 32 கும்பகம் வைத்துக்கிறேன், 8 நான் ரேசகம், இவன் கணக்கு நீ உன் கணக்கை நீ மாற்றாதன்ன. அந்த டினாமினேஷன் மாற்றக்கூடாது. மாறினால், இந்த ரேஷியோ மாறினால் வஞ்சகம்ட்டார். அது உனக்கு என்ன வரும் பார்த்துக்கோ, நீ அது நீ என்ன அனுபவிச்சுக்கோ என்று. அது என்ன தான் வரும்னு சொல்ல முடியும். அது தவறாக நீங்கள் பிராணாயாமம் செய்தால் இதெல்லாம் வந்துடும். அதான் இப்போ சொல்லிக் கொடுப்பாங்க யோகத்தில். இந்த மாதிரி நீங்கள் மாற்றம் செய்தால் தாங்க முடியாதவர்களுக்கு மூளை கலங்கி விடுன்றான், வேற மாதிரி ஆகிவிடுறான்.
உங்களுக்கு தெரியுமாயா, ஒரு ஜி வரதராஜ பிள்ளை திருச்சியில் இருந்தார், அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இப்போ திருக்குறள் வேல்னு அவர் சொல்லுவாங்க, திருக்குறள் வேல் அவர் தான் வரதராஜ பிள்ளை. அப்பா வந்து அங்கே மாதமாக வருஷம் வருஷம் போவாங்க, கோடையில் வகுப்பு நடத்த போவாங்க. அப்பா கிட்ட தனியாக திருவாசகம் எல்லாம் படிப்பார். ஒரு முறை போனபோது அப்பா போன பொழுது சொன்னாங்க, என்னமோ தெரியல பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க, திருச்சி பிள்ளை வந்து இன்னமும் ஒரு சாமியார்கிட்ட போயிட்டாரா இப்போது, சித்தாந்தம் படிக்கிறார் எங்கிட்ட, ஆனால் அவர் எங்கேயோ சாமியார்கிட்ட போய் யோகத்தெல்லாம் கற்றுக்கிறார். அது என்ன ஆச்சுன்னு தெரியல, யோகத்தை கற்றுக்கொண்டார்னு போய் என்ன அவன் கற்றுக்கிட்டாரோ நமக்கு தெரியல. நல்லா இருந்தவருங்க, நல்லா இருந்தவர். யோகத்தில் அவருக்கு ஈடுபாடு வந்துடுச்சு. அப்போல்லாம் அவர் ஞான நிலையை சொல்லிட்டு போயிடுவாங்க, விஷயங்களை சொல்லிட்டு போயிடுவாங்க. யோகத்தில் அவருக்கு ஈடுபாடு வந்து அதை பயிற்சி செய்ய வேண்டியது போய் இப்படி தவறாக போயிட்டு மூளைக்கலங்கலை, அவருக்கு மூளைக்கலங்கலை அல்புமின் என்று ஒன்று தவறான ஒன்று நமக்கு வரும், கிட்னியில் வரும், சிறுநீரில் கலந்துடும். அது டெஸ்ட் எடுக்கிற பொழுது அல்புமின் டெஸ்ட் எடுப்பாங்க, இந்த அளவுக்கு ரேஷியோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் எக்கச்சக்கமாகி போயிட்டான் அல்பின். அந்த யோக பயிற்சியில் ஏதோ தவறாக செய்து அல்புமின் அதிகமாக போய், அதிகமாக போனால் 1 மாதம் கூட இல்லை, இறந்தே போட்டார். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சென்னைக்கு வந்தார். அப்பா போய் நானும் போய் பார்த்தோம். இது மாதிரி சொல்கிறாங்க ஐயா, மகனே சொன்னார், தேவையில்லாமல் ஒரு யோகத்தை போய் கற்றுக்கிட்டார் அப்பா, அந்த யாருன்னு தெரியல, எப்படி தெரில. அதுக்கப்புறம் தான் இப்படி உடம்புலாம் அவர் ஆகி போச்சு, அல்புமின் அதிகமாக இருக்குது, அது இருக்கக்கூடாது, ஐ திங்க் இஸ் கவுண்டிங் இஸ் டேஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி சொன்னார். அதே மாதிரி 1 மாதம் கூட இல்லை அவர். ஆனால் எது சொல்கிறேன்னா, யோகம் என்று சொல்கிறது சரியாக தான் இருக்குது. நம்முடைய திருமுறை ஆசிரியர் எங்கேயாவது யோகத்தை சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க, அளவாக சொல்லிட்டு போயிட்டாங்களே தவிர, திருமுறைகளில் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யணும்னு சொன்னது போல் சொல்லலை. நீ யோகத்தை பண்ணு, அஷ்டாங்க யோகம் பண்ணு, பிரசாதி அதெல்லாம் சொல்லவே இல்லை. இது ஏதாவது பண்ணி மம்பா போட போகுது என்று சொல்லி அதிகமாக சொல்லலை. ஆனால் இங்கே சொல்கிறார் பாருங்க, மடைமாற்றுதல் சொன்னார் இல்லையா, அது சொல்கிறார். இங்கே சொன்னாலே மடை முதல்லையா முன்ன படித்தேன் போன வகுப்பு குறிப்பில், மடைமாற்றம் என்று வரப்பொழுது இடை பிங்கலைக்கு மடைமாற்று சுடுநீர் நாடி வழியாக அதை மட்டும் சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான். அதுதான் உண்மையான பிராசார யோகத்துக்கு வழி என்று சொல்கிறார். இடைப்பிங்கலை என்பது சாதாரணமாக உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு தான். ஆனால் அருள்நிலையை பெற வேண்டும் என்று சொன்னால் சுடுநீர் நாடி வழியாக நமக்கு அந்த காற்று போகணும், பிராணவாயு போக வேண்டும் என்று தான். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடர் ஆன கெடுப்பன 5 எழுத்துமே என்று பாடியிருக்கார். அந்த ஒன்று யோகத்தை பற்றி அவர் சொல்கிறார். அதை என்ன அழகாக அவருடைய பாட்டில் என்ன அழகாக வந்திருக்கு நான் சொல்கிறது. ஊனில் உயிர்ப்பைன்னார். ஊன் என்று சொல்கிற அந்த ஒன்றிலேயே இயமம் நியமம் ஆசனம் முடிஞ்சு போச்சு. அதாவது உடம்பு சம்பந்தப்பட்டு இயமம் நியமம் என்றால் எது கூடாதோ அதையெல்லாம் விளக்கிடும். மது மாமிசம் போன்றவற்றெல்லாம் விளக்க வேண்டும், மயக்கம் தருகின்ற பொருளை விளக்க வேண்டும் சொன்னான், அது இயமம்னார். நியமம் என்றால் இப்படி இருக்க வேண்டும், உணவு முறையில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும், அது நியமம். ஆசனம் சரியான முறையில் ஆசனம் போடணும்னா அதை எடுத்த உடனே அந்த இயமம் நயமும் ஆசனம் இருக்கு இல்லையா, அந்த 3ஐயும் ஞானசம்பந்த பெருமான் ஊன் என்ற வார்த்தையில் இருக்கிறார். ஊனில் உயிர்ப்பைன்றது தான் நமக்கு பிராணவாயு. ஆசனத்துக்கு அடுத்து நமக்கு பிராணாயாமம். பிராணாயாமத்துக்கு உயிர்ப்பை ஒடுக்கினார். ஆயாமம் என்றால் கட்டுப்படுத்துதல். அந்த உயிர் பிராணம் வாயு இருக்கல்லவா, அதை கட்டுப்படுத்தும். ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றினார். ஒளி வர வேண்டும் உனக்கு. பிரத்யாகாரம் என்று பொழுது வெளியிலே உனக்கு எண்ணம் வந்தால் மனசுக்குள்ளே ஒளி வராது, உள்ளொளி வராது. மனசிலே இருப்பது வெளியிலே இருப்பதை உள்ளே கொண்டு வரணும். எனவே பிரத்யாகாரம் வெளியில் இருக்கின்ற புறப்புள்களை எண்ணாமல் உள்ளே எண்ணுவதுதான் பிரத்யாகாரம். அப்போது பிராணாயாமம் அடுத்து பிரத்யாகாரம். ஊனில் உயிர் உடுப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றினார். விளக்கை ஏற்றி அங்கே பார்க்குறேன். அதை பார்க்கிற பொழுது ஒரே பொருளாக பார், தீபத்தை பார், அது தாரணை தியானிக்கணும். ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்துன்னு சொன்னார். நன்புலம்னார். இந்த வழிக்கு போயிட்டாலே, பிராணாயாமத்தில் இப்படி போனாலே உங்களுடைய 5 பொறிகளும் நல்ல புலன்கள் தான். நல்ல புலனாக போச்சு. மெய்வாய் கண்மூக்கு செவியெல்லாம் நல்லதை நாடும் நல்லதை பேசும்ட்டார். நன்புலம், நன்புலத்து ஏனை போகின்ற வழி நல்ல வழியாக இருக்கும். அந்த ஏனை வழி என்பது தான் சுடுநீர் நாடி. 2 வழியாக போயிட்டீங்க. இனி ஏனை வழி என்பது சுடுநீர் நாடி வழியாக ஏத்துவார்க்கு மேலே செல்வதற்கு இடரான கெடுப்பன. 5 எழுத்து என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு சுடுநீர் நாடி வழியாக அந்த பிராணாய வாயுவை ஏற்றினால் உங்களுக்கு ஞானம் பிறக்கும் என்று அந்த வகையில் தான் அவர் யோகத்தை சொன்னார். அதான் இங்கே சொல்கிறார். மாத்திரையின் வழி அதை அறியலாம். மாத்திரைகளை மந்திரங்களின் வழி அறியலாம். என்னென்ன மந்திரம் அங்கே குரு சொல்லிக் கொடுப்பார். குருமுகத்தால் மந்திரங்களை அறிய. நீங்களே சொல்லிக்காதீங்க. பிரணவம் எல்லாருக்கும் பொது. அதனை ஒரு மாத்திரையாக வேண்டும் பொழுது என்றே கொள்வார்கள். பிரணவம் இருக்கு இல்லையா,
பிரணவம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். ஆனால் அந்த என்று ஒரு மாத்திரை என்பார்கள். இது சமஷ்டி முறை. என்பது வியஷ்டி முறை, பிரிக்கிறது. என்றால் அதுதான் நம்ம ஓம் என்று சொல்கிறோம், அம்சம் சொல்கிறோம். அதனால் ஓம் என்ற அதில் மிக்க மாத்திரை. ஒருவேளை ஓமுக்கு மேல் வேணும் என்றால் அளவாக ஓம்னு எடுத்துக்கணும். அவ்வளோ ஓம்னு கொஞ்சம் சேர்த்தோம்னா அளவடை வந்துடும். அதான் அளவடையாக சேர்க்கிறது, அதை கூட்டுவார்கள். அம்சம் என்ற மந்திரமாக கொண்டு ஓதுதல் பெருவழக்குன்ட்டார். திருமூலர் என்ன பண்ணுறார், அங்கே எழுதியிருக்கிறோம், மூல மந்திரங்களாக சொல்கிற பொழுது ஓம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஓம் என்று சொன்னாலும் சொல்லலாம். ஆம், ஈம், ஊம், ஏம், ஐம், ஔம் இதெல்லாம் ஓம்க்கு இணையாது. எது ஒன்றாலும் உங்களுக்கு எது இஷ்டமோ நீங்கள் சொல்லிக்கலாம். அது மூல மந்திரம். அதே போல் உம் போலவே இம், எம், ஓம் என்னும் சொல்லிக்கொள்ளலாம் என்று ஓம் என்றோடு நிற்காமல் உம் என்று நிற்காமல் உங்களுக்கு விருப்பமானவற்றை நீங்கள் சொல்லலாம். அது குருமுகமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று தான் அவர் சொல்கிறார். அப்புறம் மந்திரங்களை ஒற்றெழுத்து கணக்கிறது. மந்திரங்கள் ஓம்னு வருது, இம் இருக்கு சார்னு கேட்டால் அது கணக்கு கிடையாது. எனவே மூன்று சொல்கிறேன். அன்றைக்கு கூட சொன்னேன், இம் என்பது அரை மாத்திரைன்னு சொல்லுவாங்க. பொதுவாக மெய்யெழுத்துக்கள் எல்லாம் அரை மாத்திரை இலக்கணத்தை சொல்லுவாங்க. அப்போ ஆ, ஊமா என்பது ஒரு மாத்திரை, இம் என்பது அரை மாத்திரை இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆ என்பது படைத்தல், ஊ என்பது காத்தல், இம் என்பது ஒடுங்குதல் அர்த்தம். ஒடுங்குதல் அரை மாத்திரை. இந்த விஷயத்தை தான் நாவுக்கரசு பெருமானை பற்றி சொல்கிற பொழுது திருவடி பற்றி நிறைய பாடுறார். திருவடி பற்றி நிறைய பாடினாலும் அரை மாத்திரையில் அடங்கும் அடின்னு சொல்கிறார். அரை மாத்திரையிலே பெருமான் அடங்குகிறான்னா அந்த இம் இருக்குல்லையே, அதை கடைசி முடிகிற பொழுது ஒடுக்க நிலை அல்லவா, அது ஒடுக்கம் தானே பெருமானுடையது என்று அரை மாத்திரையில் அடங்கும் அடி என்று அவங்க சொல்கிறாங்க. கணிக்கும் முறை என்னென்ற மந்திரங்களை சொல்கிற பொழுது வாசிகமாக வெளியே சொல்லலாம், அது சரியாளருக்கு. உபாஞ்சி கிரியையாளர், முணுமுணுத்தால் அது கிரியையாளர். மானதம் யோகியருக்கு என்று மூன்றாக சொல்கிறார். ஞானியருக்கு என்ன என்றால் அறிவிலை கணித்தல் சொல்லுவாங்க. அதை இங்கே நான் எழுதலை, அது மூணு தான் அவர் சொல்கிறார். சரியைக்கு வாசிக முறை. மந்திரத்தை எப்படி கணிக்கலாம் என்றால் வாசிக முறையாக கணிப்பது சரியாளருக்கு, கிரியாளர் உபாஞ்சி என்று முணுமுணுக்கின்ற முறை. மானத மனசுக்குள்ளே எண்ணினால் அது யோக நிலை என்றார். மந்திரத்திலே பற்றில்லாதவர் செய்தால் அந்த பிராணாயாமத்தினாலே பலனில்லை என்று சொன்னார். பூரித்த காற்று 4 மடங்கு, நீங்கள் அதை அந்த ப்ராசஸை சொல்கிறார் திருமூலரில், உரையில் எழுதுகிறாங்க. பூரித்த காற்று 4 மடங்கு அளவில் கும்பிக்கும் போது, ஏன் 4 சொல்கிறார்? இப்போ 16ன்னு சொல்லிட்டு 64 ஏன் சொன்னார்? 4 மடங்குன்னு இல்லை, 4 வைத்துங்க, 16 ஏன் சொல்கிறார்? பூரகம் 4 என்றால் கும்பிப்பது 16. ஏனென்றால் ஏற்கனவே அந்த காற்று உள்ளே கொஞ்சம் இருக்குது. அந்த உள்ளே இருக்கிற காற்று அசுத்த காற்றாக போயிடும். அந்த அசுத்த காற்றை வெளிப்படுத்தணும் இல்லையா? அது வெளிப்படுத்துகிற பொழுது இந்த காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். வெளிப்படுத்துகிற காற்று போயிடுச்சுன்னா காற்று உள்ளே இல்லாமல் போயிடும். எனவே எப்பொழுதுமே கும்பகத்தில் அல்லது உந்தி கமலத்தில் காற்று இருந்து கொண்டே இருக்கும். அதுக்காக கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறது. அதிகமாக சேர்த்துட்டு கழிவாக இருக்கின்ற வரை நம்ம நீக்கிவிட வேண்டும் என்று சொல்கிறாங்க. எதுபோல் என்றால், இப்போ நம்ம கழிவு இருக்கல்லவா, மலஜலம் கழிக்கிறோமே, அதில் திருமணம் சொல்கிறார், மலக்குடலில் சுத்தமாக மலம் நீங்காதுன்றார். மலம் கொஞ்சம் இருக்கும், அது இயல்பாக பெருமா அப்படி வச்சிருக்கிறான், மொத்தமாக நீக்குவது கிடையாது. அதே போல் அசுத்த காற்று கும்பகத்தில் இருக்கிற பொழுது உந்தி கமலத்தில் அது வெளியேறணும். வெளியேறுவதற்காக தான் ரேசகம் என்று நம்ம விடுறோம். இந்த காலத்தில் விடுகின்ற பொழுது முன்னே இருந்த அசுத்த காற்று வெளியே வந்துடும். புதுசாக வருகின்ற தூய காற்று அங்கே போய் தங்கும். எனவே தூய்மையான காற்று உள்ளே இருப்பதற்குத்தான் அந்த ரேசகம்னு அவர் எழுதுகிறார். அதனால் அதுக்கு வேண்டியதற்கு 64 மடங்கு தேவைப்படுகிறது. பூரித்த காற்று 4 மடங்கு அளவில் கும்பிக்கும் போதுதான் அந்த காற்று உடலுக்கு பயன்படும். எனினும் முன்னே உள்ள காற்றுடன் பயன்பட்ட பின் நிலை வேறுபடுதலால் ரேசகம் மேற்குறித்த கால அளவில் வேண்டப்படுகிறது. அதை வெளிப்படுத்துவதற்கு அந்த காலம் வேண்டும்ன்றார். அப்புறம் வழியினை வாங்கி வயத்தில் அடக்கி பளிங்கொத்து காயம் பழிக்கணும் பிஞ்சான். அதுதான் இப்போ சொன்னேன். தெளிய குருவின் திருவுருள் பெற்றால் வழியனும் வெட்ட வெளியலாமே என்றார். அதாவது இந்த காற்றை பிராணாயாமம் செய்ய தெரிந்து கொண்டால் வயத்தில் அடக்கினா உங்கள் வசப்படணும். காற்று உங்கள் வசப்படணும். பின்னால் சொல்ல போகிறார், காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லைன்னு பின்னால் சொல்ல போகிறார். அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கணும். அந்த பிராணாயாமம் செய்கின்ற ஆற்றல் உங்களுக்கு வந்து விட்டால், இப்போது அது அவங்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, யோகனைக்கு போன உடனே கஷ்டமோ நஷ்டமோ நீ என்ன செய்யணும், பிராணாயாமம் பண்ணுன்றான். அவளை சீக்கிரம் மனசுக்கு ஒத்துக்காது. நமக்கு எங்கள் சார்லாம் உட்காந்து பண்ணுறது இதெல்லாம் அப்படி இல்லையா, என்னமோ துள்ளி நடக்கலான்றாங்க, சோம்பல் அதெல்லாம் என்ன சொல்லி போகிறாங்க சார். நமக்கு அலட்சியம் தான் வருமே தவிர
பெரியவங்க சொன்னாங்களே கொஞ்சம் ட்ரை பண்ணும் என்று வரவே வராது. இன்றைக்கி நான் ஞாபகம் இருந்து நான் சொல்லலை காலையில் காலேஜில். ஏன்னா எல்லா பசங்களாம் சின்ன பசங்களாக உட்காந்தாங்க, குழந்தைங்க பெண் குழந்தைங்களாக இருந்தாங்க. அதாவது விருத்தாசுரன், அந்த விருத்தாசுரன் கதையை வந்து இந்திரன் வருது. விருத்தாசுரன்றவன் அசுரன், அவனுக்கு இந்திரனுக்கும் தகராறு. அப்போ விருத்தாசுரனை கொல்லணும். அவன் விழிச்சிட்டு இருக்கிற பொழுதோ சண்டைக்கு வர பொழுதோ அவனை கொல்ல முடியாது, இந்திரனால் கொல்ல முடியாது. இது நம்ம இதில் கிடையாது, திருவிளையாடு போனது கிடையாது, சிவலீலாரணம் அதில் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், வடமொழி ரொம்ப நல்லா இருக்குதுங்க, நான் ரொம்ப முன்னமெல்லாம் வாங்கி வச்சேன். நான் எப்போ அதை ஆழ்ந்து படிச்சேன்னா பாண்டிச்சேரியில் திருவிளையாடு நடத்த சொன்னாங்க. எல்லாம் தான் திருவிழா நடத்துகிறாங்களா, வீடு நடத்துவோம் பார்ப்போம் தான் படித்தேன். ரொம்ப சுவையாக இருந்தது அது படித்தேன். அதெல்லாம் சேர்த்து தான் நடத்தினேன். நம்பி திருவிளையாடு அதுவும் நான் சேர்த்து தான் நடத்தினேன். நியாயமாக திருவிழா நடத்தினா பரஞ்சோதி நமக்கு கிடைக்கல, வேமத்தூர் கிடைக்கல, நான் இல்லை கிடைக்கல வேமத்தூர் திருவிளையாடு சொல்கிறாங்க கிடைக்கல. இது நான் பெரும்பற்ற புலி நம்பியார் ஒன்றும் விருந்தான் நடத்தணும். அது என்ன பண்ணுறான், அதில் சிவலீலாவரத்தில் இந்திரனை கூடி பேசுகிறான். ஏப்பா நமக்கு அதனால் பாட்டம் நல்லா இருக்கு, அதில் கைகள் இருக்குதே இதுக்கு எதுக்கு இருக்கணும், பகையை வெல்றதுக்கு இருக்கணும், நமக்கு எதுக்கு இருக்குது, கும்புறதுக்கு இருக்குதுன்றான். நம்மளால் முடியல, நாம் என்ன பண்ணுறது, கைகள் எதுக்கு என்று சொன்னால் பகைவனை அடிக்கிறது தானே இருக்கணும், நான் போய் கும்புறேன் இந்த மாதிரி வச்சுட்டானு ஒன்று ஒன்றா சொல்கிறான். இந்திரன் சொல்லிட்டு என்ன பண்ணலாம் விருத்தாசுரனை என்று கேட்குற பொழுது அவனே யோசித்து சொல்கிறான். அவன் வந்து தியானத்தில் இருக்கிறான், இப்போது தவத்தில் இருக்கிறான். தவத்தில் இருக்கும்போது அமைதியாக இருப்பான் இல்லையா, போய் வெற்றிலாம் தலையிடுறான். ஆலோசனை கேட்குறாங்க இந்திரன். அப்போ எழுதுறாங்க அவங்க தேவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரியாக சொன்னீங்க செய்யுங்கன்றான். அவ்வளோ பேர் என்ன சரியாக சொல்கிறீங்க செய்யுங்க. எவனாவது ஒருத்தன் இணையா ஒருத்தன் தவம் செய்துக்கிறான், தியானத்தில் இருக்கிறான், அவன் போய் தலையை வெட்டலாமா? சண்டை போனால் நேராக சண்டை போடு, தோற்று போனால் போ, அப்படி தானே சொல்லணும். எவனுமே சொல்லலைன்ட்டு ஒரு வரி எழுதுகிறார். என்ன எழுதுறாரு தெரியுங்களா, அதில் பிரஜைகள், அவர் வடமொழி எழுதுகிறார், பிரஜைகளுக்கெல்லாம் கெட்டதில் எப்பொழுதுமே நாட்டம் உண்டு. கெட்டதுக்கு கெடணும்னு சொன்னால் உடனே கெட்டுடுவான் இல்லையா. பாப்பா தண்ணி போடலான்னா அதுல ஒழுங்காக தான் இருந்திருப்பான், அவரே கூப்பிட்றாருங்க வாங்க போகலான்னு வந்துடுவான் இல்லையா. அதனால் கெட்டதுக்கு சீக்கிரமாக இணங்கும் இந்த பிரஜைகள். அது மட்டுமல்ல, தலைவரே அப்படி இருந்தால் அவனே அப்படி இருக்கான், வெட்டலான்றான் இல்லையா, தலைவரே அப்படி இருக்கான்பா போய் வெட்டுன்னு சொல்லிட்டான்னு அங்கே சொல்கிறாங்க. பெரிய தவறு செய்கிறார்கள் எந்திரன்னு சொல்கிறான். இருந்தாலும் அது எதுக்கு சொல்கிறேன், இவ்வளோ தூரம் திருமந்திரத்தை எவ்வளோ பெரியவர் இவ்வளோ சொல்கிறாரு, இதை படிச்சுட்டு சரி கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லலாம் இல்லையா. அவர் அப்படி தாங்க சொல்லுவார், நமக்கெல்லாம் எங்கெங்க நேரம், அதுதான் நம்ம சொல்ல போகிறோமே தவிர. அவர் எழுதுகிறார் 80 வயது, அவர் எழுத பாருங்க, வழியினை வாங்கி பயத்தில் அடக்கினால் 10 நாட்கள் இங்கே பிராணாயாமம் செய்து பாருங்கள், 11ஆம் நாள் உங்களால் செய்யாமல் இருக்க முடியாது, அது போயிடுவீங்க, அந்த பழக்கம் உங்களுக்கு வந்துடுற, உங்கள் பயம் வந்துவிடும். வசப்பட்டு விட்டால் சின்ன சின்ன பழக்க வழக்கம் நம்மளால் விட முடியலையா. காஃபி சாப்பிட்ற பழக்கத்தை ஏன் விட முடியல, முதலேருந்தே குடிச்சு பழக்கணும். எழுந்த உடனே காஃபி ஞாபகம் தான் நமக்கு வருது இல்லையா. அதே மாதிரி எழுந்த உடனே பிராணாயாமம் நமக்கு ஞாபகம் வரும், வசப்படுத்தினான். எப்படி சொல்ல பாருங்க, பளிங்கொத்து காயம்னா உடம்பு சிவப்பா மாறிடுன்றார். பளிங்கொத்து காயம் படுக்கினும் பிஞ்சாம்னார். உடம்பு படுத்தாலும்னா என்ன அர்த்தம், முதுமை வந்தாலும் இளமை வரும். பின்னால் சொல்ல போகிறார், பின்னால் வருது அடுத்த பாட்டு நினைக்கிறேன். கருப்பான முடியெல்லாம் வெளுப்பா போச்சு இப்போ நமக்கு, ஆனால் யோகத்தை செய்தால் வெளுப்பான முடியெல்லாம் கருப்பாக மாறும்ன்றார். இதெல்லாம் நல்ல நல்ல யோகத்துள்ள பலன் அப்படின்றார் அடிப்படையாக. அதனால் வழியினை வாங்கி வயத்தில் அடக்கி பளிங்கொத்து காயம் படுக்கினும் பிஞ்சாம் தெளிய குருவருள் பெற்றால் வழியனும் வெட்ட வெளியனாமே என்றார். அதாவது உடம்பு நெடுநாள் இருக்குன்றார், காயம் படுத்தாலும் கூட விழுந்து விடாதுன்றார். நெடுநாள் இருப்பது எதற்காக என்று சொன்னால், மார்க்கண்டேயர் நெடுநாள் ஏன் இருக்கணும்னு சொன்னார், எனக்கு வயது 16 இருக்கணும் ஏன் சொன்னார் என்றார், பெருமானே உன்னை நான் பூசிக்க வேண்டும் அல்லவா, அதுக்கு தானே சொன்னார். அதே போல் நெடுநாள் நாம் இருந்தோம்னா பிறக்காத ஞானமெல்லாம் பிறக்கும். நமக்கே பார்க்குறோம், 16 வயதில் இருந்த ஒரு ஞானம் இன்றைக்கு 60 வயது ஆகிற பொழுது எவ்வளோ மாறிப்போச்சு இல்லையா. இன்னும் நீண்ட நாள் ஒரு 30 ஆண்டு இருந்தோம்னு சொன்னால் இன்னும் நமக்கு ஞானம் வரும் அல்லவா என்று தான் அந்த ஆயுளை நீட்டிப்பதற்கு வழி. அதுக்கு என்ன காரணம் என்றால் ஞானம் பிறப்பதற்காக யோக முதிர்ச்சி வரும். யோக முதிர்ச்சி வந்த பின்னாலே ஞானத்துக்கு போய்விடுங்க. இப்போவே இந்த பிறவியே உங்களுக்கு ஞானத்துக்கு போயிட்டீங்கன்னா அடுத்த பிறவி உங்களுக்கு கிடையாது என்றார். யோகம் முதிரவில்லை என்றால், சரியாக முதிரவில்லை என்றால் அட்டமாசித்தியோடு நின்றுடுவாங்க. அது போதும்பா நமக்கு.
அணிமாலை கிமாலை அது போதும் நமக்கு வேண்டாம் என்று யோக சித்தியில் கூறுமே தவிர, அதாவது தாய்மானவர் சொல்கிறது போல வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம், விண்ணவரை ஏவல கொள்ளலாம், மற்றொரு சரீரத்திலும் பூதலாம் என்று அஷ்டமா சித்தியெல்லாம் அவர் சொல்கிறார் இல்லையா, கந்துக மதக்கரை வசமாக நடத்தலான பாட்டில். அதுபோல் எல்லா சித்திகளும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னேன். கந்துக மதக்கரையை வசமாய நடத்தலாம், கரடிவெம் புலிவாயையும் கட்டலாம், கட்சியை எடுத்தாட்டலாம், ஒரு சிங்கம் முதுகி மேற்கொள்ளலாம், கட்சியை எடுத்தாட்டலாம், வெந்தடலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விட்டுண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்துணாவலாம், விண்ணவரை ஏவல கொள்ளலாம். இவ்வளோ சொல்கிறார் இல்லையா. அவ்வளோ சொல்லிவிட்டு தண்ணீரில் சித்தி பெறலாம், ஜலமேல் இருக்க சலைமேல் நடக்கலாம், கடல் மேல் இருக்கலாம், மற்றொரு சரீரத்தும்புகலாம், தண்ணீரில் சித்தி பெறலாம்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொல்கிறார், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது காண்டார். அடக்கம் அதெல்லாம் இதெல்லாம் பண்ணிவிடா, மனசை அடக்க முடியாதுன்னா அப்புறம் என்ன சித்தி உனக்கு? இந்த சித்தியெல்லாம் கூட பலன் கிடையாதப்பா, உனக்கு மனமடக்க வேண்டும்ன்றார் இல்லையா. அதனால் யோகிகள், உண்மையான யோகிகள் சித்தியை விரும்ப மாட்டார்கள், ஞானத்துக்கு செல்வார்கள். அதைத்தான் திருமூலர் சொல்கிறார். அட்டமா சித்தி போன்றவற்றை எல்லாம் சொன்னால் அது உபாய யோகம், உபாய சரியை உபாயக்கிரியை போல. அஷ்டமா சித்தியை மட்டும் விரும்பினால் அது உபாய யோகம். உண்மை யோகி என்று சொன்னால் அவளுக்கு வினை பிறப்பு கிடையாது என்று சொல்கிறார். அந்த 4ஆம் பக்கத்தில் உங்களுக்கு அதை எழுதியிருக்கிறோம். யோகத்தை பற்றி அந்த 5 அவஸ்தைகளை சொல்லியிருக்கோம் நினைக்கிறோம். காஃபி சாப்பிடும், நானும் சாப்பிட்றேன்.